எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை உட்பட நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்று தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திறந்த போட்டி பரீட்சைகளில் தோற்றுபவர்களுக்கான 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத கிரகித்தல் வழிகாட்டல் செயலமர்வு தொடரின் முதலாவது செயலமர்விலே சந்திக்கிறோம். இதற்காக ஏற்கனவே உங்களுக்கு பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள் 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பாகவே உங்களிடம் கிடைக்கும் வகையில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த வினாத்தாள் தொடர்பாக சுயமாக பயிற்சிகளை செய்து கொண்டு செயலமர்விலே கலந்து கொள்வது மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இங்கு வெவ்வேறு குழுமங்கள் இருந்தாலும் நாங்கள் கிரகித்தல் என்ற அடிப்படையில் ஒரே வகையான திறன்களை கற்றுக்கொள்பவர்கள் என எப்போதுமே இந்த செயலமர்வு உங்கள் எல்லா தொகுதியினருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதியினருக்கும் வெவ்வேறு தரப்பினருக்கும் பொருத்தமான ஒரு மைய புள்ளியை கொண்டதாக நகரும். இங்கு பிரத்யேகமாக சில குழுக்களுக்கு சில விடயங்கள் கற்பிக்க வேண்டியிருந்தால் அவை ஏனையவர்களுக்கு செயலமர்வு அல்லாத விசேட செயலமர்வாக கற்பிக்கப்படும். உதாரணமாக இலங்கை நிர்வாக சேவைக்குரிய கட்டுரை ஆக்கம் என்பது இந்த பொதுவான செயலமர்வில் பேசப்பட மாட்டாது. அது பிரத்யேகமாக அவர்களுக்கென மட்டும் நடாத்தப்படுகின்ற செயலமர்விலே பேசப்படும். ஆகவே இந்த செயலமர்வு எல்லோருக்கும் பொதுவாக கிரகித்தல் என்கிற திறன்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மையப்படுத்திய நோக்கத்தை கொண்டதாக அமைந்திருக்கும். நாங்கள் தரப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாளுக்குள்ள போகலாம். இந்த வினாத்தாளினுடைய வடிவத்தை நீங்கள் அவதானித்தால் முழுக்க முழுக்க இவ்வாறான ஒரு வினாத்தாள் அன்னளவாக திறந்த ஒரு போட்டி பரீட்சைக்குரிய வினாத்தாளின் வடிவத்தை ஒத்ததாக இருக்கிறது. இலங்கை கல்வி நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, அதுபோல கணக்காளர் சேவைக்குரிய வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, திட்டமிடல் சேவைக்குரிய வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை போன்றவைகளும் ஏறத்தாழ இந்த வகையிலான வினாத்தாள் வடிவங்களாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வினாத்தாளினுடைய வடிவத்தை மிக உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் அணுக வேண்டாம். அவர்கள் உங்களுடைய திறன்களை பரீட்சிப்பதற்கு வினாத்தாளினுடைய வடிவங்களை மாற்றுவதற்கான அதிகாரத்தை கொண்டவர்கள். பரீட்சிப்பதற்கான வழிமுறைகள் மாற்றப்படலாம், ஆனால் திறன்கள் மாறுவதில்லை என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த செயலமர்வுகளை திறன்களை கற்றுக்கொள்கின்ற ஒரு செயலமர்வாக கருதி கொள்ளுங்கள். இப்போ இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இவ்வாறான வினாத்தாள்களுக்கு விடையளிப்பதற்கான நுட்பம் தொடர்பாக நான் முதல்ல பேசுகிறேன். எப்போதுமே ஒரு ஒழுங்கில் விடையளிக்க வேண்டும் என்று யாரும் திட்டமிட வேண்டும். இங்கு 2 மணித்தியாலங்கள் என்று இந்த வினாத்தாள் தரப்பட்டிருந்தால் உங்களால் 2 மணித்தியாலங்களில் எத்தனை வினாக்களுக்கு விடையளிக்க முடிகிறது என்பதை முதலாவது வினாத்தாளிலேயே நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய திறன்கள் மேம்படுகிற தன்மையை நீங்கள் அளவிட்டுக் கொள்ள முடியும். ஒரு ஒழுங்கில் விடையளிப்பதன் மூலமாக அதிக வினாக்களுக்கு விடையளிப்பது சில வேளைகளில் தடைப்படலாம். இந்த உரைப்பகுதிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை கொடுக்கும். சிலர் மிக கடினமாக உணர்கிற உரைப்பகுதிகளை சிலர் மிக இலகுவாக உணர்வார்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக இந்த உரைப்பகுதிகளை 4 வெவ்வேறு தரங்களிலே உணர்வதுண்டு. மிக கடினமானவை, இலகுவானவை, மிக இலகுவானவை என்கிற வகையில் அவர்களுக்கு உணரப்படும். ஒரு வினாத்தாள தொடக்கத்தில இருந்து இறுதி வரைக்கும் வாசி. அவ்வாறு வாசிக்கிற போது மிக இலகுவானவை என்று நீங்கள் உணர்கிற உரைப்பகுதிகள் அல்லது வினா தொகுதிகளை அடையாளம் கண்டு ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வினாத்தாள் முழுவதையும் ஒரு தடவை வாசித்த பின்பாக உங்களுக்கு இலகுவாக அல்லது மிக இலகுவாக தோன்றுகின்ற பகுதிகளில் இருந்து நீங்கள் விடையளிப்பதை ஆரம்பிங்கள். அப்போதுதான் ஏறத்தாழ தரப்பட்ட நேரம் 2 மணி நேரம் என்றால் 1 மணி நேரத்தில் உங்களால 30 வினாக்கள் வரையில விடையளித்து முடித்திருக்க முடியும். அதன் பின்பாக எஞ்சுகிற 20 வினாக்களுக்கு இறுதியாக இருக்கிற 1 மணி நேரத்தை பயன்படுத்த போகிறீர்கள். அவை கடினத்தன்மை வாய்ந்தவையாக இருந்தால் அடுத்து வருகிற அரை மணி நேரங்கள்ல சில வேளைகள்ல 10 வினாக்கள் தான் விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது என்கிற அறிவித்தல் கிடைக்கிற போது நீங்கள் பதற்றம் அடைவீர்கள். அந்த நேரத்தில் திரும்பவும் கடினமான பகுதிகளை முயற்சி செய்யுங்கள். இப்படியாக ஒரு வழிமுறையை பின்பற்றினால் அதிக அளவான வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் கடினமான பகுதிகளில் உங்களுடைய நேரங்களை விரயம் செய்து அதன் பின்பாக பார்க்கிற போது இலகுவான வினாக்கள் உங்களால் விடையளிக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு நேரம் போதாமை என்கிற குறைபாடு உங்களுக்கு வரலாம். ஆகவே எந்த ஒரு வினாத்தாளுக்கும் இப்படியான ஒரு வழிமுறையை பின்பற்றுவது சிறந்தது. இதை செய்கிற போது அந்த வழிமுறையை பின்பற்றி இருப்பீர்களா எனக்கு தெரியவில்லை.
இங்கே பதிவிடப்படுகிற வினாத்தாள், இந்த வினாத்தாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கலந்துரையாடுகிறோம் என்றால் இதனுடைய தொடர் பகுதி அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் கலந்துரையாடுகிறோம். ஆகவே நீங்கள் இந்த செயலமர்வில் ஒரு ஒழுங்குமுறை ஒன்று இருக்கு, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளுக்கானது, ஞாயிற்றுக்கிழமைக்கானது எங்களால் புனியப்பட்ட வினாத்தாள்களை கொண்டதாகவும், புதன்கிழமைகளில் நடைபெறுகிற செயலமர்வு கடந்த கால வினாத்தாள்களை கொண்டதாகவும் 2 வடிவங்களில் நாங்கள் சமகாலத்தில் இவற்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட வினாத்தாள் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் கடந்த கால பரீட்சைகளில் வினவப்பட்ட வினாத்தாள்கள் என்கிற அடிப்படையில் இருக்கும். சரி, நாங்கள் தரப்பட்டுள்ள முதலாவது வினாவினுடைய வடிவத்தை பார்ப்போம். எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க வந்து சொல்லியிருக்கிறார்கள். 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்குரிய அறிவுறுத்தலை வாசிக்கிறோம். கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டிவிடுக. இந்த அறிவுறுத்தல்களை தெளிவாக வாசிக்க வேணும். சில வேளைகளில் சரியான விடையின் கீழ் கோடுடுக என்று தருவார்கள். அப்ப நாங்கள் ஆம் என்பது சரியாக இருந்தால் ஆம் என்பதன் கீழ் கோடிட வேண்டி இருக்கும். இங்கு தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ற சரியான விடையை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு தவறான விடையை வெட்டிவிட வேண்டி இருக்கும். ஆம் என்பது சரி என்றால் இல்லை என்பதை கோடிட்டு வெட்ட வேண்டியதாக இருக்கும். எப்போதுமே அறிவுறுத்தலை கவனமா பார்க்க வேணும். நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து ஒரு குறிப்பிட்ட அறிவுறுத்தலுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லது பழக்கப்பட்டவர்களாக இருப்போம். அங்கு அறிவுறுத்தலை அவர்கள் மாற்றுகிற போது சில வேளைகளில் எங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்கும். நாங்கள் அறிவுறுத்தலை தெளிவாக வாசிக்காமல் நாங்கள் வழக்கமாக எவ்வாறு பயிற்சி செய்தோமோ அந்த அடிப்படையிலே அறிவுறுத்தல்களை பின்பற்றி விடையளித்து வீணாக போகிறதும் உண்டு. மிக கவனமாக இருக்கவும். சரி, இப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத புரிந்து கொண்ட முறைப்பகுதியை வாசிங்கோ. அதன் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு முடிவுகள் சரியாக இருந்தால் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை வெட்டிவிடுங்கள் என்பதாக கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த உரைப்பகுதியை நாங்கள் வாசிப்போம். 2024 ஆண்டில் வரி அரசரை சேகரிப்பு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்திருந்த போதிலும் 2024 தேசிய வரவு செலவு திட்டத்தின் அரசிறை மதிப்பீட்டை விட 115 மில்லியன் அடைப்புக்குறிக்குள்ள 3820 பில்லியன் என்று தந்திருக்கிறார்கள். விட ரூபாய் 115 பில்லியன் 3% குறைவாக இருந்தது. எனினும் மத்திய அரச வரி அரசரை பன்னாட்டு நாணய நிதிய விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி ஏற்பாட்டின் கீழ் ரூபாய் 3700 பில்லியனாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக இருந்தது. 2023 நடைமுறைப்படுத்தப்பட்ட வருமான வரி சீர்திருத்தங்களை தொடர்ந்து 2023 ஆண்டில் நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கான விகிதம் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து 33:67 விகிதத்தை அடைந்திருந்தாலும் 2024 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய பெறுமதிசேர் வரி சீர்திருத்தங்களுடன் வரி கட்டமைப்பு மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து 28:72 என்ற விகிதத்தை பதிவு செய்தது. வரித்தளத்தையும் இணக்கத்தையும் விரிவுபடுத்துவதற்கு தற்போது கருத்தில் கொள்ளப்படும் வழிமுறைகள் எதிர்காலத்தில் இவ்விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை வரியல்ல அரசரை பெயரளவு நியதிகளிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதத்திலும் சிறிதளவில் குறைவடைந்தமைக்கு முக்கியமாக அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் லாபங்கள் மற்றும் பங்கு லாபங்களில் இருந்தான அரசரைகளின் குறைப்பு காரணமாக அமைந்தது. 2024 ஆண்டில் அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட வட்டி வருமானம்
அபராதங்கள், கட்டணங்கள் மற்றும் விதிப்புகள் என்பவற்றில் இருந்தான வரியல்லா அரசுரையிலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சியினால் இக்குறைப்பின் தாக்கம் மிதமடைந்திருந்தது. உண்மையில இப்படி ஒரு உரைப்பகுதியை தந்தால் ஒரு தடவை உங்களுக்கு புரிகிற மாதிரி வாசிக்க வேணும். அதன் பின்பாக கீழே இருக்கிற வினாக்களை பார்த்த பிறகு திரும்ப அந்த உரைப்பகுதியை வாசிக்கிறது பொருத்தமாக இருக்கும். நாங்கள் புரிந்து கொள்வதற்காக இன்னும் ஒரு தடவை இதை வாசிப்போம். 2024 ஆண்டில் வரி அரசரை சேகரிப்பு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்திருந்த போதிலும் 2024 தேசிய வரவு செலவு திட்டத்தின் அரசரை மதிப்பீட்டை ரூபாய் 3820 பில்லியன் விட ரூபாய் 115 பில்லியன், அதாவது 3% குறைவாக இருந்தது. எனினும் மத்திய அரச வரி அரசரை பன்னாட்டு நாணய நிதிய விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி ஏற்பாட்டின் கீழ் ரூபாய் 3700 பில்லியனாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக இருந்தது. ரெண்டாயிரத்தி 2023 நடைமுறைப்படுத்தப்பட்ட வருமான வரி சீர்திருத்தங்களை தொடர்ந்து 2023 ஆண்டில் நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கான விகிதம் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து 33க்கு 67 என்ற விகிதத்தை அடைந்திருந்தாலும் 2024 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய பெறுமதி செயல் வரி சீர்திருத்தங்களுடன் வரி கட்டமைப்பு மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து 28க்கு 72 என்ற விகிதத்தை பதிவு செய்தது. வரித்தளத்தையும் இணக்கத்தையும் விரிவுபடுத்துவதற்கு தற்போது கருத்தில் கொள்ளப்படும் வழிமுறைகள் எதிர்காலத்தில் இவ்விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை வரியல்லா அரசரை பெயரளவு நியதிகளிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதத்திலும் சிறிதளவில் குறைவடைந்தமைக்கு முக்கியமாக அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் லாபங்கள் மற்றும் பங்கு லாபங்களில் இருந்தான அரசுரைகளின் குறைப்பு காரணமாக அமைந்தது. 2024 ஆண்டில் அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட வட்டி வருமானம், அபராதங்கள், கட்டணங்கள் மற்றும் விதிப்புகள் என்பவற்றில் இருந்தான வரியல்லா அரசுரையிலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சியினால் இக்குறைப்பின் தாக்கம் மிதமடைந்திருந்தது. சரி, இப்போ இந்த தரப்பட்ட கேள்விகளுக்கு விடைகளை தேடுவதற்கு முன்பாக நான் சில கேள்விகள் இதை புரிந்து கொள்வதற்காக உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறவர்கள் தயவு செய்து உங்களோட மக்க ஒன் பண்ணுங்க. நான் கேட்கிற நபர் மட்டும் பேச வேணும். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு நேரத்தில் பேச வேண்டாம். சரியா? முதலாவது, இந்த உரைப்பகுதியில் அரசிறையின் 2 கூறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உரைப்பகுதியில் அரசரையினுடைய 2 கூறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 2 கூறுகளும் அவை ஹைசான், சரியா பேர் சொல்றேன்னா தெரியல. சார் சொல்லுங்க. வரி வருமானம், வரி அல்லாத வருமானம். வரி அரசரை, வரியல்லா அரசரை என்கிற 2 வகையான அரசரைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. நன்றி, தொடர்ந்து நீங்களே பேசுங்க. இங்க வரி அரசரையில் நிகழ்ந்த மாற்றம் தொடர்பாக ஒரு சாதகமான காட்சிப்படுத்தலும் ஒரு குறை கூறத்தக்க அல்லது இன்னும் மேம்பட்டிருக்கலாம் என்று அபிப்பிராயம் தரக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தலும் என 2 வகையான காட்சிப்படுத்தல்கள் இருக்கிறது. வரி அரசரை தொடர்பாக உரையாசிரியர் அதனுடைய மேம்பட்ட தன்மையை காட்டுவதற்காகவும் இன்னும் மேம்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடியதாகவும் 2 வகையான அபிப்பிராயங்களை தெரிவிக்கிறார். அந்த 2 வகையான அபிப்பிராயங்களும் அவை. 2023 சார் நேரடி வரி வருமானம் அதிகரித்தும் 2024 நேரில் வரி வருமானம் அதிகரித்தும் காணப்படுகின்ற போக்கு காணப்படுகின்றது.
ம், அடுத்தது ம். 2024ஆம் ஆண்டு வரியல்லா வருமானம் சற்று குறைந்த அளவான அதிகரிப்பு காட்டிருக்குன்னு சொல்லி சொல்ல வரேன். இந்த கேள்வியை நான் திரும்ப சொல்லுகிறேன். 2024 வரி அரசரை, நீங்க வரி அரசரை, வரியல்லா அரசரை என்கிற ரெண்டு அரசரைகள் இங்க இருந்தது என்று சொல்றீங்க. இது எந்த ஆண்டை பற்றிய தகவல்களை பேசுகிறது? எந்த ஆண்டை பேசுபொருளாக கொண்டிருக்கிறது? மற்றாக்கள் மைக்க பண்ணுங்கோ. 2024 2023 மையப்படுத்தி சொல்ல வரேன். ஓ, இதுல எந்த ஆண்டை பற்றி பிரதானமாக கதைக்கிறார்? எந்த ஆண்டை அடையாளப்படுத்துகிறார் என்று தெளிவுபடுத்து. 2024 சார். 2024. அப்ப 2023 ஏன் பயன்படுத்துகிறார்? அதுல அந்த அதிகரிப்பு எப்படி இருந்ததுங்கிறத காட்டுறதுக்காண்டி உதாரணமா பயன்படுத்துறேன். ஒப்பீடு செய்வதற்காக பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த அறிக்கை 2024ஆம் ஆண்டு அரசரை தொடர்பானது. அது தெளிவுதானே? ஆமாம் சார். 2024 அரசரை தொடர்பானது. 2024 அரசரை தொடர்பாக பேசுகிற போது நான் உங்கள்ட்ட முதல்ல கேட்டேன், இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசரையினுடைய ரெண்டு வடிவங்கள் நீங்க தெளிவாக சொல்லியிருந்தீங்க. வரி அரசரை, வரி அல்லாத அரசரை. சரியா? அது கிளியர் தானே? சரி. மூன்றாவது கேள்வி, வரி அரசரையில் நிகழ்ந்த மாற்றங்களில ஒரு சாதகமான அதாவது மேம்பட்ட போக்கும், இன்னும் மேம்பட்டிருக்கலாம் அல்லது சாதகமாக ஏற்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு ஆதங்கம் என்ற விதமாக இரு வகையான கருத்துக்களை உரையாசிரியர் பதிவு செய்கிறார். அந்த இரண்டு வகையான கருத்துக்களையும் எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமா? சரி, சொல்லு. அரசிறை வருமானம் அதிகரித்திருக்கிற அதே நேரம் வரியல்லா வருமானம் குறைஞ்சிருக்குங்கிறது சொல்ல வரேன் சார். சரி, நான் அரசரை வருமானத்திலே அவ்வாறான ரெண்டு போக்குகள் இருக்கிறதா என்று எதிர்பார்த்தேன். அப்படியே இருங்க, கேள்வி பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு வகையான விஷயங்கள் சார் கேட்டதுல என்னண்டா உண்டு. முதலாவது சொல்றாரு வரி அரசரை அரசரை மதிப்பீட்டை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் கூடியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார். அதிகரிப்பு இருந்தாலும் விஷயம், அதாவது வரவு செலவு திட்டத்துல மதிப்பிடப்பட்ட வரி அரசரையிலும் பார்க்க 3% குறைவாகத்தான் வரி அரசரை கிடைத்திருக்கிறது என்பதை மேம்பட்டிருக்கலாம் என்கிற தன்மையிலான ஒரு கூட்டாக நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது சொல்றாரு சார். அடுத்தது இந்த மத்திய வங்கி பன்னாட்டு நாணய நிதிய அந்த ஏற்பாட்டை விட எங்கட வரி கூடியிருக்குன்னு சொல்லி அதையும் இந்த விஞ்சி சொல்றாரு. அந்த ஏற்பாடு அது புரிந்து கொள்ள நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள் என்பதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அது வரி எங்கட ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டோம், மேல் சொன்ன கூற்று இன்னும் மேல வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அந்த ஏற்பாடு என்பது என்ன என்று கேட்கிறேன். பன்னாட்டு நாணய நிதிய விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி ஏற்பாடு என்பது என்ன என்பதாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்ப நாணய நிதியத்தினால சில குறிப்பிடத்தக்க அடைவுகள் முன்மொழியப்பட்டிருக்கும், இதை நீங்க அடையணும்னு சொல்லி அந்த அடைவுகளை இது வரி தாண்டிட்டு, அதாவது அடைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். ஆஹா, அது எப்படி அதை நீங்க விளங்கி தெளிவா சொல்றீங்க? அடைஞ்சிட்டு சொல்லி விளங்க இல்லை எனக்கு. அத நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக இருந்ததுன்னு சொல்லப்படுது. 3700 பில்லியன் தான் அங்க இலக்காக இருந்தது. ஆனால் இவர்கள் எவ்வளவு அடைந்திருக்கிறார்கள் நினைக்கிறீங்க? 3820 இருந்து ஒரு 115 கழிச்சா வாரது அந்த விட அடைஞ்சது சொல்லணும். அப்ப கொஞ்சம் சார், திடீர்னு கேட்டீங்க. 3705. சரி, 3705. எஸ். ஆகவே 5 பில்லியன் அதை விட அதிகமாகத்தான் இருந்திருக்கிறது. இதுதான் ஹைசான் நான் கேட்டிருந்தது. இரண்டு தோற்றங்கள். ஒன்று, வரவு செலவு திட்டம் மதிப்பீட்டிலும் பார்க்க அது ஒரு 115 பில்லியன்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தோடு இணங்கிக் கொள்ளப்பட்ட தொகையிலும் பார்க்க 5 பில்லியன்கள் அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் 2024ஆம் ஆண்டு வரி அரசரை சேகரிப்பு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்திருந்தது. இப்படி தெளிவாக புரிந்து கொண்டு போயிட்டால் எந்த கேள்வியை கேட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது சமரியாக எழுத சொல்லி கேட்டால் கூட அல்லது அவர் ஒரு கூற்றாக தந்தால் கூட எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் இதை ஒரு பகுப்பாய்வு சார்ந்த செயலமர்வாக எப்போதுமே அமைத்துக் கொள்வது வழக்கம். புரிந்து கொள்ள முடியுதா உங்களுக்கு? இப்ப இந்த விஷயம் என்ன என்று சொல்லி முதலாவது துண்டத்தை கிளியரா இப்ப எல்லாருக்கும். அடுத்த பகுதிக்குள்ள போவோம். தொடர்ந்து இன்றைய நட்சத்திரமாக ஹைசா. சரியா? 2023 நடைமுறைப்படுத்தப்பட்ட வருமான வரி சீர்திருத்தங்களை தொடர்ந்து
2023 நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கான விகிதம் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து 33:67 விகிதத்தை அடைந்திருந்தாலும் 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய பெறுமதி சேர் வரி சீர்திருத்தங்களுடன் வரி கட்டமைப்பு மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து 28:72 என்ற விகிதத்தை பதிவு செய்தது. இந்த பகுதிக்குள்ள இருந்து கொண்டு நாங்கள் பேசுவோம். இங்கு வரி அரசுரையினுடைய 2 கூறுகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல அரசுரையினுடைய 2 கூறுகள் சொல்லப்பட்டிருக்குது என்று பார்த்த நாங்கள், ஒன்று வரி அரசுரை, அதற்கு கீழே வரியல்லா அரசுரை என்பது அந்த உரைப்பகுதியில பேசப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, வரி அரசுரையினுடைய 2 வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஹைசான், என்னென்ன வடிவங்கள்? நேர்வரி, நேரில் வரி சார். நேரடியான வரி மற்றும் மறைமுக வரிகள். நேரடியான வரிகள், மறைமுகமான வரிகள். எனக்கு சொல்லுங்க, இங்கு பெறுமதி சேர் வரி என்பது ஒரு நேரடி வரியா அல்லது மறைமுக வரியா? பெறுமதி சேர் வரி மறைமுக வரி சார். எப்படி மறைமுக வரி என்பதை நீங்க தீர்மானிக்கிறீங்க? விற்பனையாளர் அந்த பொருட்கள் சேவைகள் மூலமாக அந்த வரி முதறிவு அல்ல. நான் கேட்கிறேன், இந்த உரைப்பகுதிக்குள்ளால அதை நிறுவ வேணும். எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி என்பது மறைமுக வரி ஒன்று என்பதை இந்த உரைப்பகுதி கூடாக வழங்கப்படுத்தணும், உங்களுடைய பொருளாதார அறிவுக்குள்ளாக அல்ல. அரசினால அறிமுகப்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்களுக்குள்ள இந்த பெறுமதி சேர் வரி இருக்கிறதுனால மறைமுக வரி நோக்கிலாக இருக்கு என்று சொல்ல. இல்ல, நான் கேட்கிறது உங்களுடைய பதிலுக்காக கேள்வியை தெளிவுபடுத்துகிறேன். 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய பெறுமதி சேர் வரி சீர்திருத்தங்கள் என்று சொல்லப்படுகிற இடத்துல வருகிற அந்த பெறுமதி சேர் வரி என்பது ஒரு நேரடி வரியா மறைமுக வரியா? நீங்க மறைமுக வரி என்று பதில் சொல்லிட்டீங்க. அது மறைமுக வரிதான் என்பதை எவ்வாறு இந்த உரைப்பகுதி கூடாக புரிந்து கொள்கிறோம் நான்? சரி, முகமட், நீங்க அவருக்கு உதவி செய்யுங்க சார். அதுல சார் மீண்டும் மறைமுக வரியை நோக்கி நகர்ந்தது என்று சொல்ற பேர் வந்ததால மீண்டும் மறைமுக வரியை நோக்கி நகர்ந்தது என்று சொன்னதால அது ஏற்கனவே மறைமுக வரியை தான் இந்திக்கணும். இன்னும் ஒரு விதமாக இது 67 பங்கிலிருந்து 72 பங்காக அதனுடைய பங்கு அதிகரித்திருப்பதும் மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்தது என்பதையும் வைத்துக் கொண்டு ஒரு பொருளாதாரத்துறை சார்ந்த அறிவு இல்லாத ஒருவர் கூட இதை கிரகித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். எல்லாருமே கணக்கு படிச்சுட்டு கிரகித்தலுக்கு வருவாங்கன்னு இல்லைதானே? என்ன, அதுக்காக தான் அதை கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு அது தெரியும்ன்றது உங்களுடைய வார்த்தைகள் என்ன தெரியும். நேரல் வரிங்கிற அந்த பிரயோகத்தை சொல்லுகிற போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த அறிவு இருக்கு. ஆனால் அது புரியாதவருக்கும் அதை புரிந்து கொள்வதற்காக அங்கே கொண்டு போகும். சரி, இவ்வாறு ஏற்பட்ட மாற்றம் சாதகமானது என ஒரு உரையாசிரியர் கருதுகிறாரா, சாதகமான ஒன்பென உரையாசிரியர் கருதுகிறாரா, அல்லது அது பொருத்தமற்ற மாற்றம் என கருதுகிறாரா? நேர்வரி, அதாவது நேரடி வரி மற்றும் மறைமுக வரிகளுக்கான விகிதத்தில் 2024 ஏற்பட்ட மாற்றம் சிறந்தது என உரையாசிரியர் கருதுகிறாரா, அல்லது அதை ஒரு குறைபாடாக கருதுகிறாரா? எங்க அவர் பேசிக்கொண்டது சகோதரனை காண இல்லை. சில்மி, சொல்லுங்க. அது சிறந்தது என்று சொல்றார் சார். ஏனென்றால் வரித்தளத்தையும் இணக்கத்தையும் விரிவுபடுத்துவதற்கு தற்போதுள்ள கருத்தில் கொள்ளப்படுகிற வழிமுறை அதுக்கு மேல வச்சுட்டு இருக்கிறேன். சரி, சொல்லுங்க. சரி, உங்களோட விளக்கத்தை கேட்டு சொல்லுவோம். சொல்லுங்க. ஆமாம் சார், அது சிறந்தது. ஏனென்றால் தொடர்ச்சியா சொல்லி வர கீழே ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, அந்த வரித்தளத்தையும் இணக்கத்தையும் அப்படியே வச்சுக்கொள்றதுக்கு எதிர்காலத்துல இது மேம்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆகவே பெறுமதி சேர்க்கப்பட்ட வரிகள்ல ஏற்படுத்தின அதிகரிப்பை தொடர்ச்சியாக பேணுறது நல்லம் என்று சொல்ல வரார். சரி, வேற யாராவது எதற்கு மாறப்பட்ட பதில் சொல்ல எத்தனைக்கிறவர்கள்? யாதவன், பேசுங்க சார். அதுல வரி கட்டமைப்பு மீண்டும் என்ற வசனம் வருதுதானே சார்? கிரேட். சொல்லுங்க. அப்ப அந்த இவர் கேள்வி சொன்னதும் சரி சார். ஆனால் இதுக்கு அந்த புல் ஸ்டாப்புக்கு முன்னுக்கு வச்சு பாக்குறேன்னா அந்த பந்தியில மீண்டும் என்ற ஒரு வசனத்தை வச்சு அவர்
மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்தது ஒரு நல்ல விஷயமா கருதுகிறார் சார். மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்தது நல்லது என்று சொல்லி கருதுகிறேன். மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து 28.72 என்ற விகிதத்தை பதிவு செய்தது. மேல பாருங்க, 2023 நடைமுறைப்படுத்தப்பட்ட வருமான வரி சீர்திருத்தங்களை தொடர்ந்து 2023 ஆண்டில் நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கான விகிதம் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து 33க்கு 67 என்ற விகிதத்தை அடைந்திருந்தாலும் 2024 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய பெறுமதி சேர் வரி சீர்திருத்தங்களுடன் வரி கட்டமைப்பு மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து 28க்கு 72 என்ற விகிதத்தை பதிவு செய்தது. தொடர்ந்து அடுத்த பகுதியாக வரித்தளத்தையும் இணக்கத்தையும் விரிவுபடுத்துவதற்கு தற்போது கருத்தில் கொள்ளப்படும் வழிமுறைகள் எதிர்காலத்தில் இவ்விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மேம்படுத்தும் என்பதனுடைய அர்த்தம் என்ன? இவ்விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதனுடைய கருத்து என்ன? யாதவன் பேசுங்க. நேர்வரி மறைமுக வரிகளுக்கான விகிதத்துல சார், மறைமுக வரிகளுக்கான சதவீதம் அதிகரிக்கும், இன்னும் அதிகரித்து கொண்டு போகும். இப்ப 72 இருக்கிறது, இன்னும் மேம்படும். அப்படித்தானே? சரி, வேறு யாராவது துஷா சொல்ல வந்தீங்க போல இருக்குது. இல்ல, இந்த மறைமுக வரி அந்த பெறுமதி சேர் வரியால அது மறைமுக வரியை நோக்கி நகர்ந்தது. அந்த 72% மேம்படுத்தும்ன்றது சார். அந்த மறைமுக வரியின் தாக்கம் குறையும் என்றதைத்தான் சொல்லுவார். நான் கேட்கிற பங்கு குறையுமா கூடுமா? குறையும். அப்ப இந்த மாற்றம், இந்த நிகழ்ந்த மாற்றம் 2023 இருந்து 2024 நிகழ்ந்த மாற்றம் என்பது மற்றாக்கள் மெக்கோ பண்ணுங்க. இங்கு 2023 இருந்து 2024 ஏற்பட்ட இந்த கட்டமைப்பு மாற்றம், அதாவது நேரடி வரி மற்றும் மறைமுக வரிகளுக்கான விகிதத்தில் ஏற்பட்ட மாற்றம் நீங்க சாதகமானது என்று கருதுறீங்களா, பாதகமானது என்று கருதுறீங்களா? பாதகமானது. எப்படி அதை நீங்கள் உய்த்துணரக்கூடியதாக இருக்கிறது? பாதகமானது என்பதை எப்படி உய்த்துணர்றீங்க? அதுல அந்த 2023 நேரடி வரியை நோக்கி மாற்றம் அந்த ஒரு விகிதம் தந்துக்காங்க. அந்த விகிதத்தை அடைந்திருந்தாலும் திருப்பி 2024 மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து ஒரு விகிதம் தரப்பட்டிருக்கு. எடுத்த அந்த அதவிட எதிரா நடந்திருக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாரு. ஒரு சிறந்த மாற்றம் ஒன்று 2023 அது நடந்திருந்தாலும் 2024 அந்த மாற்றம் மாறுபட்டு விட்டது என்று சொல்லி, அது மாறுபட்டு விட்டது, அது பாதகமான ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்க சொல்ல வாரீங்க. முதல் 2023 இருந்ததான் நல்லது, இப்ப இது கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு என்று சொல்லி. அப்ப அதை கீழே சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? வரித்தளத்தையும் இணக்கத்தையும் விரிவுபடுத்துவதற்கு தற்போது கருத்தில் கொள்ளப்படும் வழிமுறைகள் எதிர்காலத்தில் இவ்விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும் என்று சொல்வதனுடைய அர்த்தம் மேம்படுத்தும் அந்த மறைமுக வரிய அந்த நோக்கி அந்த நகர்ந்த இதை குறைச்சு கொள்ளும், குறைச்சு குறைத்து நேரடி வரியினுடைய பங்களிப்பை அதிகரிக்கிற விதமாக மீண்டும் அந்த பழைய நிலை நோக்கி அது நகர்த்தப்படும் என்று சொல்லி நீங்க இந்த விதமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்ப இதுக்குள்ள இந்த உரைப்பகுதிக்குள்ள 2 விதமான புரிதல் இருக்கிறது என்கிறத நாங்கள் வழங்கி கொண்டோம். ஏன்னா 2 தரப்பினர் அதை 2 விதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 2023 இருந்த இப்ப எங்களுக்கு ஒருபடியாக முழங்குது தானே, இந்த வரி என்பது 2 அடிப்படையில சொல்லப்பட்டிருந்தது. ஒன்று வரி அரசரை என்பதாக சொல்லப்பட்டிருந்தது, 2வது அதற்கு பின்பாக வரி அல்லாத அரசரை என்று சொல்லப்பட்டிருந்தது. வரி அரசரை என்பதை பற்றி சொல்லுகிற போது வரி அரசரையில 2024 ஏற்பட்ட மாற்றம் 2 பரிமாணங்களில் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக இது நேரடி வரிகள் என்பதும் மறைமுக வரிகள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. மறைமுக வரிகள், நேரடி வரிகள், நேரடி மற்றும் மறைமுக வரிகள். அதாவது வரி அரசரை, வரி என்பதுல வரி அரசரையில நேரடியான வரி அரசரை, மறைமுக வரி அரசரை என்பதாக இருக்குது. 2023 ஆண்டு இங்கு நேரடி வரி அரசரை என்பது மொத்தமான வரி அரசரையில 33 பங்காகவும்
மறைமுக வரி என்பது 67 பங்காகவும் இருந்திருக்கு. 2024 அது நேரடி வரி அரசரை என்பது 28 பங்காகவும் மறைமுக வரி 72 பங்காகவும் இருந்திருக்கிறது. இதற்கான காரணமாக பெறுமதி சேர் வரி சீர்திருத்தங்கள் அமைந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் இதுல 2 பொருள்கோடல் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று 2023 இருந்தது விட 2024 ஒரு சிறப்பான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், அதாவது மறைமுக வரிகளினுடைய பங்கு அதிகரித்தது சிறப்பானது என்றும், அதன் மேலும் இவ்விகிதம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பது, இன்னும் அதனுடைய பங்கு அதிகரிக்கும் என்பதாகவும் ஒரு தொகுதியினர் அதை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு தொகுதியாக சொல்லுகிறோம், இல்லை முதல் இருந்ததுதான் நல்லது, 33க்கு 67 என்று இருந்ததுதான் சரி, 2024 அடைந்திருந்தாலும் என்று சொல்லுவதன் மூலமாக நாங்கள் இதை புரிந்து கொள்கிறோம். அந்த விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள், அடைந்திருந்தாலும் என்பதன் மூலமாக 2024 அது அந்த ஒரு சிறந்த மாற்றம் என்பது மாறுபட்டு விட்டது. ஆனால் எதிர்காலத்தில் 2023 இருந்தது போன்ற நிலைமை, அதாவது நேரடி வரியினுடைய பங்கு தொடர்ச்சியாக அதிகரிக்கிற விதமாக இது மாற்றமடைய போகிறது என்பதைத்தான் இங்கே எதிர்வு கூறுகிறார் என்று சொல்லியிருந்தார்கள். சரியா? இதுல ஒரு புரிதல் வேறுபாடு ஒன்று இருக்கு. எது சரி எது பிள்ளை என்கிறதெல்லாம் நான் சொல்லேன். அதுக்கு பிறகு அதே வேளை நாங்கள் வரி எல்லா அரசரை தொடர்பாக பேச ஆரம்பிக்கிறோம். வரி அரசரையில் நாங்கள் புரிந்து கொண்டது இவ்வளவுதான், சரிதானே? அதுக்கு பின்பாக அதே வேளை எங்களிடத்தில இருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். அதே வேளை வரி எல்லா அரசரை பெயரளவு நியதிகளிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதத்திலும் சிறிதளவில் குறைவடைந்தமைக்கு முக்கியமாக அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் லாபங்கள் மற்றும் பங்கு லாபங்களில் இருந்தான அரசரைகளின் குறைப்பு காரணமாக அமைந்தது. 2024 ஆண்டில் அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட வட்டி வருமானம், அபராதங்கள், கட்டணங்கள் மற்றும் விதிப்புகள் என்பவற்றில் இருந்தான வரியல்லா அரசரையிலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சியினால் இக்குறைப்பின் தாக்கம் மிதமடைந்திருந்தது. எனக்கு இந்த பகுதிக்கு யாராவது ஒரு பொருள் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் மக்கவுண்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிற பகுதி, இந்த நான் 2 இரட்டை கோட்டினாலே அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரிவுக்குள்ள எனக்கு ஒரு பொருள் விளக்கம் நான் சொல்லுவேன். இந்த பகுதியை வேறு வார்த்தைகள் கேள்வி பேசுங்க. இப்ப அரசின் 2 வரி, அந்த வருமானங்கள் ஒன்று வரி அல்லது வரி அல்ல அரசிரை சார். இதுல சொல்றாங்க அந்த வரி அல்ல அரசிரை குறைஞ்சிருக்குது. எப்படி குறைஞ்சதுன்னு சொன்னா, சில அரசு முயற்சிகள்ல இருந்து வார வருமானம் மற்ற லாபங்கள்ல இருந்து குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் எங்கட ஏனைய அந்த முயற்சிகள் அல்லாத ஏனைய வருமானங்களாக இருக்கின்ற இந்த அபராதங்கள், கட்டணங்கள், ஃபைன்ஸ் அதுல இருந்து வாரத்தால எங்கட ஏற்கனவே அந்த குறைஞ்சது எங்களுக்கு அவ்வளவு பெரிய தாக்கம் இல்லை. அது மெதுவா எங்களுக்கு சமாளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. குறைவை கட்டுப்படுத்திட்டாங்க. குறைஞ்சிருக்கு சார். அந்த குறைவுண்ட தாக்கத்தை பிற வருமானங்கள் ஓரளவுக்கு ஈடு செய்யுதுன்னு சொல்ல வர்றார். அது குறைந்ததுதான். அந்த குறைவின் அளவை சிறிதாக்கி இருக்கு. மிதமடைந்தது என்பதனுடைய அர்த்தம் அது ஒரு மெல்லிய வேகத்துல தான் இருந்தது. குறைவு சடுதியான குறைவாக இருக்கவில்லை. அதுல ஒரு தொகுதி சார்பாக இயங்கியது. அரசின் வரியல்லா அரசரைகளில் ஒரு தொகுதி சார்பாக இயங்கியது. வட்டி, அபராதங்கள், கட்டணங்களும் விதிப்புகளும் என்பவை சார்பாக இயங்கியது. அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளில் இருந்து கிடைக்கின்ற லாபம், பங்கு லாபம் என்பவை பாதகமாக தொழிற்பட்டது. அந்த பாதகமாக தொழிற்பட்டது ஒரு பெரிய வீச்சாக சடுதியான வீழ்ச்சியை ஏற்படுத்தாமல் ஏனையவை காத்து நின்றன என்று சொல்லியிருக்கிறார். சரியா? மேல சொல்லப்பட்ட சொல்லுங்க. சரி, மேலே சொல்லப்பட்டவற்றில் எங்களுக்கு ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த விடயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ராஜி ஏதோ சொல்ல வராங்க, கேட்போம் அவங்கள்ட்ட. நீங்க பேசுறதுல எங்களுக்கு தெளிவில்லாம இருக்குது சொல்லி மேல சொல்லப்பட்ட சாரி, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்குது. என்னமோ வெட்டி 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 வருது. நீங்க இதை பேசுறீங்க எங்களை மட்டும்தான் புரியுது. திரும்ப ஒரு தடவை முயற்சி செய்யுங்க. கதைங்க பாப்பா.
சாரி, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ சிக்னல் பிரச்சனையா இருக்கு நினைக்கிறேன். மெட்டாக்கள் மெட்டாக்களுக்கு யாருக்கும் பழங்குது அவங்க பேச. நேரில் ஓ ப்ளீஸ், நீங்க பேசுறது கிளியர் இல்லை. அப்போ மெக்க நிப்பாட்டுங்க. நான் மியூட் பண்ற போதும் திரும்ப திரும்ப ஒன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறதுல தெளிவில்லை. சரி, நான் இந்த பகுதியை நான் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிறேன், கவனிங்க. இது ஒரு மேலதிக பொருளாதார அறிவாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. உண்மையில இதுல 2023 விட 2024 நிலைமை சாதகமாக இல்லை என்பதுதான் இதனுடைய பொருள்கோடல். அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு வழியாக சொல்லப்பட்டிருப்பது, இந்த அடைந்திருந்தாலும் என்ற விகிதத்தை அடைந்திருந்தாலும் 2024 மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து என்கிற வார்த்தைகளை கூடாக புரிந்து கொள்ளுகிறோம். அடைந்திருந்தாலும் மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து என்று சொல்லுவது இங்க ஒரு குறைபாடு என்பதை புலப்படுத்துவதற்காகத்தான் இந்த அறிக்கையிடல் அமைந்திருக்கிறது. உண்மையில இதனுடைய பொருளாதார பெருமானமும் அதுதான். என்னென்றால் மறைமுக வரிகள் என்று சொல்லப்படுகிறது. இங்கு மறைமுக வரிகள் என்று சொல்லுகிறது பொருட்கள் மீது விதிக்கப்படுகிற வரிகளை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. பொருட்கள் மீது வரி விதிக்கப்படுகிற போது வருமானம் கூடியவர்கள் வருமானம் குறைந்தவர்கள் எல்லோரும் அந்த வரியை செலுத்துவார்கள். 1 கிலோ அரிசியில 10 ரூபாய் வரி, 1 லிட்டர் பெட்ரோல்ல 10 ரூபாய் வரி என்றால் அது வருமானம் கூடியவர் குறைந்தவர் எல்லோரும் அந்த வரியை செலுத்துவார்கள். அது ஆரோக்கியமானது அல்ல. வரி சுமை என்பது செலுத்துகிறவருக்கு தெரிய வேணும் நான் இவ்வளவு வரி செலுத்துகிறேன் என்று. அதுதான் நேரடி வரி. மறைமுக வரி என்றால் செலுத்துகிறவருக்கு தெரியாமல் அந்த வரி இருக்கும், மறைந்து இருக்கும். பொருட்களினுடைய விலைகளுக்குள்ள அது மறைந்து இருக்கும். இது எல்லோருக்கும் சமமான சுமையை ஏற்படுத்தும். அவர்களுடைய தாங்குதிறனுக்கு ஏற்றபடியாக இல்லாமல் எல்லோருக்கும் சமமான சுமையை ஏற்படுத்தும். நேரடி வரி என்பது அவர்களால தெரிஞ்சு கொண்டு செலுத்தப்படுகிற வரி. இது தாங்குதிறனுக்கு ஏற்றபடி மாறுபடும். இப்ப வருமான வரி ஒரு நேரடி வரி. வருமானம் கூட 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 அவர்கள் வரியை அதிகமாக செலுத்துவார்கள். வருமானம் குறைய வரி குறையும். ஒரு எல்லைக்கு கீழே மாதம் 1,50,000 ரூபாய்க்கு குறைந்தாலும் தற்போது இருக்கிற நிலையில அவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டியது இல்லை. இதுதான் நேரடி வரி. எப்பவுமே பொருளாதாரத்துல நேரடி வரி அதிகமாக இருப்பது இந்த தாங்குதிறனுக்கு ஏற்றபடி வரி விதிக்கப்படுவதை உறுதிப்படுத்துகிற ஒரு அளவீடு. இந்த வரியினுடைய செலுத்தும் வல்லமைக்கு ஏற்றபடியாக வரி அறவிடப்படுகிறது என்பதற்கான இது இருக்கிறவன் இல்லாதவன் எல்லார்ட்டையும் 1 கிலோ அரிசிக்கு 20 ரூபாவை பறிக்கிறது தான் மறைமுக வரி. அப்ப மறைமுக வரியில இருந்து நேரடி வரியை நோக்கி நகர்வது தான் உண்மையில ஒரு பொருளாதாரத்துல வரி கட்டமைப்பின் சாதகமான ஒரு தாக்கமாக இருக்கு. சாதகமான ஒரு விளைவு. தாக்கம்ங்கிறது எஃபெக்டை தான் சொல்றேன், பாதிப்பு அல்ல. அப்ப அந்த அடிப்படையில அந்த பொருள்கோடெல்லாம் மிகச் சரியானது. சரிதானே? இப்ப இது கேட்கப்பட்ட கேள்விகளோடு சம்பந்தம் இல்லை. நாங்கள் உரைப்பகுதிகளை புரிந்து கொள்வதற்கான சில நுட்பங்களை இப்ப பாருங்க. இந்த துண்டு துண்டாக உடைப்பது, அப்படி உடைத்து அதை ஒரு பார்வை ஒன்றாக ஆக்கிக் கொள்வது, அதை நாங்கள் சிறப்பாக பார்க்கிறது எப்படி என்று சொல்லி நான் இதுல இந்த இடத்துல உடைச்சு போட்டு அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தோம். இங்க வரி அரசரை மேம்பட்டிருக்கிறது. அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய மேம்பாட்டை ஒரு சாதகமான தன்மை ஒரு பாதகமான தன்மை கூடாக உரையாசிரியர் விவரிக்கிறார். அதன் பின்பாக இந்த இடத்துல வச்சு உடைக்கிறார். 2023 நேரடி வரியிலும் நேரடி வரியினுடைய பங்கு மறைமுக வரிகளுக்குரிய பங்கு என்பதில் இருந்த விகிதம் 2024 பெறுமதி சேர்வரி சீர்திருத்தங்களின் காரணமாக ஒரு விரும்பத்தகாத அல்லது நாங்கள் மனசுல மகிழ்ச்சி கொள்ள முடியாத ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்குது. ஆனால் எதிர்காலத்துல இது இப்படியே இருந்து விடாது, எதிர்காலத்துல இந்த நிலைமை மேம்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார். படிப்படியாக இந்த விகிதத்தில் ஒரு மேம்பாடு தோன்றும் என்பதை சொல்லியிருக்கார். 3வது வரியல்ல அரசரையில இருக்கக்கூடிய அதனுடைய உட்பிரிவுகள், குறிப்பாக அரசாங்கத்தினுடைய லாபம், பங்கு லாபம், அரசாங்க தொழில் முயற்சிகள் இருக்கிற லாபம், பங்கு லாபம் போன்றவை அங்கு பொருத்தமற்ற வகையில இயங்கி இருக்குது. அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொடுக்க இல்லை. ஆனால் வட்டி வருமானம், அபராதங்கள், கட்டணங்களும் விதிப்புகளும் என்பவை சாதகமாக இயங்கியிருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தத்தில் வரியல்ல அரசுறையில ஒரு மிதமான குறைவு, ஒரு மெல்லிய குறைவு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு.
பிள்ளைகள் இது வெறும் கிரகித்தல் மட்டுமல்ல, உங்களுடைய பொது அறிவு சார்ந்தபடி 2024 வரி கட்டமைப்பு எவ்வாறு இருந்தது? வரி சார் அரசரையினுடைய கட்டமைப்பு சொல்லுங்க. இந்த நேர் வரிக்கும் மறைமுக வரிக்கும் பேலன்ஸா வச்சிருக்கிறதா தானே சார் நல்ல மண்டு எக்கனாமிக்ஸ்ல வரும் சார். அப்படி இதை விளங்க இல்ல. படிப்பீங்க. நேர் வரிக்கும் மறைமுக வரிக்கும் இடையில ஒன்று கூடினாலும் பிரச்சனை, ஒன்று குறைஞ்சாலும் பிரச்சனை, ரெண்டுக்கும் இடையில சமத்துவத்தை தானே சார். எனக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுங்க. உங்களுடைய கேள்வியை வரியில ரெண்டு இருக்கு தானே, மறைமுக வரியும் சார், நேர் வரியும். ஓ ஓ ஓ சொல்லுங்க. அது ரெண்டையும் நாங்கள் சம அளவில பேணணும்னு தானே சார் அப்படி இருக்குது. ஒரு நாட்டினுடைய வரி கட்டமைப்பு நேர் வரி என்பது 50, நேர் வரி என்பது 50 அப்படி இருக்க வேணும். அப்படியா? அப்படி அந்த பெர்சன்டேஜ் இல்ல சார், சமத்துவம் என்று பேணினால்தான் பொருளாதாரம் நல்ல நிலைமையில இருக்கும் என்று இருக்கும். ஓ, சமத்துவம் என்கிறது நீங்க சொல்லுகிறது ஈக்குவாலிட்டி அல்ல, அது ஈக்குவிட்டி. ஈக்குவாலிட்டி அல்ல, ஈக்குவிட்டி. அதாவது அவரவர்களுடைய உயரத்துக்கு ஏற்றபடியாக வரி அறவீடு செய்யப்பட வேண்டும் என்பது, அதை உண்மையாக நேரடி வரி என்பது தான் தெளிவுபடுத்தும். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறது வரியில் ஒப்புரவு தன்மை என்று சொல்லுகிறது. சமத்துவம் அல்ல. சமத்துவம் எல்லாருக்கும் ஒரே அளவு. இது ஈக்குவிட்டி என்று சொல்லுகிறது வரி ஒப்புரவு. வரி ஒப்புரவு என்பதனுடைய பொருள் வரி செலுத்தக்கூடிய வல்லமைக்கு ஏற்றபடியாக, இப்ப 100 ரூபாய் உழைக்கிறவர்கிட்ட இருந்து 10 ரூபாய் வருவதும், 1000 ரூபாய் உழைக்கிறவர்கிட்ட இருந்து 100 ரூபாய் பெற்றுக்கொள்வதும் ஈக்குவிட்டி, ஒப்புரவு. அது சமத்துவம் அல்ல. அந்த ஒப்புரவு தன்மை என்பது இருக்க வேண்டும் என்றால் வரியில நேரடி வரியினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கவும். நேரடி வரியினுடைய பங்களிப்பு அதிகமாக இருத்தல் என்பது செலுத்தக்கூடிய திறன் உள்ளவர்களிடமிருந்து அதற்கு ஏற்ற விதமாக வரி அறவிடுவதை நிச்சயப்படுத்தும். கொஞ்சம் அந்த தியரியை இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. சரிதானே? நான் இதுக்குள்ள அதை கூட விளங்கப்படுத்த இல்லை. உங்களுடைய புரிதலுக்காக அந்த விஷயத்தை பேசுகிறேன். சரி, அழகான ஒரு உரைப்பகுதி, நல்ல பந்தி. இது 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 2024ஆம் ஆண்டினுடைய பொருளாதார செயலாற்று அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு உரைப்பகுதி. இனி நாங்கள் கேள்விகளுக்குள்ள போவோம். இதை பிள்ளைகள் இப்படியாக நான் பேசுவதை நீங்கள் ஒரு நேர விரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையில நாங்கள் அந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை தான் இது. சரி, அப்ப பாருங்க, 2024 வரி அரசரை அதிகரித்த போதிலும் வரி எல்லா அரசரை வீழ்ச்சி அடைந்தது. எனக்கு யார் பதில் சொல்ல போகிறது? நஸ்லிஹா பேசுங்க. சார் இல்லை சார். இல்லை, வரி அரசரை அதிகரித்த போதிலும் வரி அல்லாத அரசரை வீழ்ச்சி அடைந்தது. அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஹஃப்ராத் சொல்லுங்க. சரி, ஆம். ஆம். அப்ப எப்படி விடையளிக்க வேணும் என்று சொல்லுங்க. ஹஃப்ராத் தொடர்ந்து. இல்லையே வெட்ட வேண்டும். இல்லை என்பதை வெட்ட வேணும். ஆம் என்பது சரியான. இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சம் அப்படித்தான். வரி அரசரை இந்த ஆண்டுல வளர்ச்சி அடைந்திருந்தது. அது மதிப்பிடப்பட்டதிலும் பார்க்க, அதாவது வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் டார்கெட் பண்ணதும் பார்க்க குறைவாக இருந்தாலும் IMF-ஓடு இணங்கி கொண்டதை விட அதிகமாகத்தான் இருந்தது. பொதுவாகவே வளர்ச்சி அடைந்திருந்தது. வரியல் அரசரை என்பது அரசாங்கத்தினுடைய லாபம், பங்கு லாபம் போன்றவை குறைந்தமை காரணமாக ஏனையவற்றால ஒரு பகுதி ஈடு செய்யப்பட்டாலும் ஒட்டுமொத்தத்தில் அது ஒரு குறைவைத்தான் காட்டியது என்பது உரைப்பகுதியினுடைய சாராம்சம். இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சமே இதுதான். 2024 வரி அரசரை அதிகரித்த போதிலும் வரி எல்லா அரசரை வீழ்ச்சி அடைந்தது என்பதுதான் இந்த உரைப்பகுதியின் மிகச் சுருக்கமான சாராம்சம். சரிதானே? சொல்லுங்க. ஏன் சார் வீழ்ச்சின்னு சொன்னா அப்ப மைனஸ் ரேடியா போறதானே சார்? ஆனா இங்க வந்து சிறிதளவு குறைஞ்சிருக்குன்னு சார் சொல்லுது. சிறிதளவு குறைந்தா வீழ்ச்சி தானே. அப்போ அதை என்னன்னு சொல்லுகிறது? அதை வளர்ச்சியா? வரியல்லா அரசரை சிறிதளவு குறைந்தது என்றால் அதை நாங்கள் வீழ்ச்சி அடைந்தது என்பதற்கு பதிலாக என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்? உங்களுடைய சஜஷன் என்ன? சொல்லுங்க. இல்ல சார். சரி, சரியா? வரி அரசரை
வீழ்ச்சி அடைந்தது. அது பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையவில்லை. அங்க மேல சொல்லப்பட்டிருக்கு அந்த உரைப்பகுதியிலேயே, நான் உங்களுக்கு அதை காட்டுகிறேன், இந்த பாருங்க. அதேவேளை வரியல்லா அரசரை பெயரளவு நியதிகளிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதத்திலும் சிறிதளவில் குறைவடைந்தமைக்கு என்று சொல்லியிருக்கு. நாங்கள் சருதியாக, நீங்கள் சொல்லுவீங்க காலமானார் துஞ்சினார் என்று நாங்கள் செத்துட்டார் சொல்லுவோம், அவ்வளவுதான் குறைந்தது. இதுல இன்னும் ஒரு விடயம் நான் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை விளங்கப்படுத்த வேண்டி இருந்தது. பெயரளவு நியதிகள் என்பதனுடைய கருத்து என்ன? அதனுடைய பெறுமதியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, அதாவது கடந்த ஆண்டுல இருந்த தொகையை விட இப்போ கடந்த ஆண்டுல 2800 பில்லியனாக இருந்தது என்றால் இந்த முறை 3000 பில்லியன் அல்ல 3005 பில்லியனாக இருந்தது பெயரளவு பெறுமதி. சரிதானே? இந்த பெயரளவு என்பது தொடர்பில் நான் பின்னர் தெளிவான இன்னொரு விளக்கம் என்று சொல்லுகிறேன். பெயரளவு பெறுமதிக்கும் மெய்ப்பெறுமதிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு, அது நான் கடைசியாக விளங்கப்படுத்துகிறேன். சரி, அடுத்த கேள்விக்கு போகிறோம். அப்போ 2வது கேள்வி ஹஃப்ராத் என்ன சொல்லுகிறோம்? 2வது பார்க்க இல்லை, வரியல்லா அரசரை மற்றும் அரச முயற்சி வருமானங்கள் தமக்கிடையே நேர்கணியமானதொரு காரண காரிய தொடர்பினை கொண்டுள்ளன. வரியல்லா அரசரை மற்றும் அரச முயற்சி வருமானங்கள் தமக்கிடையே நேர்கணியமானதொரு காரண காரிய தொடர்பினை கொண்டுள்ளன. இல்லை சார். இதுல 3 பேர் பேசுறீங்க, நான் ஒரு ஆளைத்தான் தெரிவு செய்ய வேணும். ஹஃப்ராத் கதைங்களே கொஞ்ச நேரம் நம்ம மற்றவர்களுக்கு தருகிறேன் வாய்ப்பு. சொல்லுங்க. ஆம், என்ன தொடர்பு சொல்லியிருக்காங்க? நேர்கணிய தொடர்பு. எப்படி சொல்றீங்க நேர்கணிய தொடர்பு என்று சொல்லி? அரச முயற்சியில வருமானம் கூடிச்சுன்னு சொன்னா அந்த வரியல்லா அரசரை ஆட்டோமேட்டிக்கா கூடுங்க கூடும். சரி, இங்க அரச முயற்சி வருமானங்கள் என்பது காரணமா காரியமா? ஹஃப்ராத் தொடர்ந்து பேசுங்க. அரச முயற்சி வருமானங்கள் என்பது ஒரு காரணமா அல்லது அதனுடைய விளைவு காரியமா? விளைவு. அரச முயற்சி வருமானங்கள் விளைவு. அப்ப வரியல்லா அரசரையினாலதான் அரச முயற்சி வருமானங்கள் மாற்றமடையும், அப்படியா? அல்லது அரசு முயற்சி வருமானம் கூடினா தான் இது கூடும். அப்போ எது காரணம் எது காரியம்? நீங்க காரணம் அரச முயற்சி வருமானம். அரச முயற்சி வருமானங்கள் காரணம். ஓகே, காரியம் எது? வரியல்லா அரசரை கூறுவது. வரியல்லா அரசரை. வரியல்லா அரசரை, அதாவது அரச முயற்சி வருமானம் அதிகரித்தால் வரியல்லா அரசரை கூடும், அரச முயற்சி வருமானம் குறைந்தால் வரியல்லா அரசரை குறையும். ஆகவே நேர்கணிய தொடர்பு என்பது சரி. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒழுங்குமுறையை பாருங்க, என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க? சாரி, மாறுஜெலிதி. வரியல்லா அரசரை என்பது என்ன காரணமா காரியமா? காரியம். காரியம். அரச முயற்சி வருமானங்கள் காரணம். ஆகவே அந்த தொடர்பு என்ன வகையில் அமைய வேணும்? காரிய காரணம். காரிய காரண தொடர்பு. எவ்வாறு கூட்டு தந்திருக்கிறார்? காரண காரியம். ஆகவே இந்த விட சாரி இல்லை சார், இல்லை என்பது விட என்ன? நேர்கணியமானது சரி, ஆனால் காரண காரிய தொடர்பு என்பது தவறானது. ஆகவே விட இல்லை. ஏன் தொடர்ந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க விளங்குதா? இன்னொரு தடவை அந்த வேகமாக போகிறது நடக்காது. சரிதானே? பல பேர் பொங்கி எழுந்தார்கள், அவர் தவறாக சொல்லிவிட்டார், நான் சரியான விடையை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும், உங்களுக்கும் சரியான விடை தெரியும். சரிதானே? நான் மற்ற வந்தாக்களை கேள்வி பண்றதா நினைக்க கூடாது. என்னென்னா அப்படி பிழைகளில் இருந்து கற்றுக்கொள்வதுதான் எங்களுக்கு மறக்காம இருக்கும். இப்ப புரிஞ்சதுதானே? இப்போ சொல்லப்படுற ஒழுங்கையும் பார்க்க வேணுமா? அவற்றுக்கு இடையிலான நேரடி மறைமுகமான தொடர்பு, அதாவது நேரடை தொடர்பா எதிரடை தொடர்பா? நேர்கணியம் எதிர்கணியம் என்பதை நேரடை எதிரடை தொடர்பு என்றும் பயன்படுத்துகிறார்கள். நேரடை தொடர்பா எதிரடை தொடர்பா என்பதை புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் அந்த ஒழுங்கு காரண காரிய ஒழுங்கில் எழுதப்பட்டிருக்கா அல்லது காரிய காரண ஒழுங்கில் எழுதப்பட்டிருக்கா? காரண காரியம் அல்லது காரிய காரணம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 2024ஆம் ஆண்டில் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் வருமானங்கள் குறைவடைந்த போதிலும்
அரசாங்கத்தினால் பெறப்பட்ட வட்டி வருமானம், அபராதங்கள், கட்டணங்கள் மற்றும் விதிப்புகள் காரணமாக வரியல்ல அரசுறையின் வளர்ச்சி மிதமடைந்திருந்தது. 2024 ஆண்டில் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் வருமானங்கள் குறைவடைந்த போதிலும் அரசாங்கத்தினால் பெறப்பட்ட வட்டி வருமானம், அபராதங்கள், கட்டணங்கள் மற்றும் விதிப்புகள் காரணமாக வரியல்ல அரசுறையின் வளர்ச்சி மிதமடைந்திருந்தது. யார் பதில் சொல்ல போகிறது? துஷா, கதைங்க. இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? வரியல்ல அரசுறையின் வளர்ச்சி மிதமடைந்திருந்தது சொல்லிடுறாங்க. வரியல்ல அரசுரை வளர்ச்சி அடையவில்லை, அங்க வீழ்ச்சி தான் மிதமடைந்திருந்தது என்று சொல்லப்பட்டது. இந்த கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் 2024 ஆண்டு வரியல்ல அரசுரை வளர்ச்சி அடைந்தது என்பதை ஏற்றுக்கொள்வதாக ஆகிவிடும். இந்த கூற்றை ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் 2024 வரியல்லாத அரசுரை வளர்ச்சி அடைந்தது. உண்மையிலே 2024 வரியல்ல அரசுரை வளர்ச்சி அடையவில்லை, ஆகவே இல்லை என்பது சரியான விடை. 4வது கூட்டுக்கு போவோம். 2024 வரி அரசரை சேகரிப்பு சர்வதேச நாணய நிதியத்துடனான இணங்கி இலக்கிடப்பட்ட தொகையிலும் அதிகமானதாக இருந்தது. கிரேட். அது நாங்க பார்த்தனாங்களே, நாங்க சொல்லப்பட்டிருந்தது. ஆம் என்பது சரியான விட, இல்லை என்பதை வெட்டுவோம். எதிர்காலத்தில் வரி கட்டமைப்பு மீண்டும் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து விரும்பத்தக்க அசைவினை புலப்படுத்தும் என எதிர்வு கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் வரி கட்டமைப்பு மீண்டும் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து விரும்பத்தக்க அசைவினை புலப்படுத்தும் என எதிர்வு கூறப்படுகிறது. ஆம் சார். யாதவன்? ஆம். ஆம். ஆம் என்பது சரியான விடை. அப்படித்தான் சொல்லி இருந்தவர். 2024 அது மாற்றமடைந்தாலும் அதை மற்ற விதமாக புரிந்து கொண்டவர்கள் இதற்கு தவறான விடை அளித்திருப்பார். இந்த கேள்விக்கு அவர்கள் தங்களுடைய புள்ளிகளை இழந்திருப்பார்கள். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். அதுல சொல்லப்பட்ட அந்த பொருள் கூடல 2024 ஏற்பட்ட மாற்றம் சிறந்தது, அங்க வந்த அந்த 72 என்பது மேலும் அதிகரிக்கும் என்று புரிந்து கொள்பவர்கள் இந்த வினாவுக்குரிய புள்ளியை இழந்திருப்பார். வருமான வரி சீர்திருத்தங்கள் மற்றும் வரி கட்டமைப்பில் நேரில் வரி விகிதம் மாற்றமடைதல் என்பவற்றுக்கிடையில் பின்தொடரும் தன்மை கொண்ட காரிய காரண தொடர்பு ஒன்று காணப்பட்டது. வருமான வரி சீர்திருத்தங்கள் மற்றும் வரி கட்டமைப்பில் நேரில் வரி விகிதம் மாற்றமடைதல் என்பவற்றுக்கிடையில் பின்தொடரும் தன்மை கொண்ட காரிய காரண தொடர்பு ஒன்று காணப்பட்டது. ஆம். இல்ல சார். இங்க மேல பாத்தீங்கன்னா வருமான வரி சீர்திருத்தங்களை தொடர்ந்து என்று சொல்லி இருக்கு. ஆகவே பின்தொடரும் தன்மை வாய்ந்த தொடர்பு ஒன்று இருப்பதை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். வருமான வரி சீர்திருத்தங்களை தொடர்ந்து 2023 ஆண்டில் நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கான விகிதம் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து 33க்கு 67 என்ற விகிதத்தை அடைந்திருந்தாலும் என்று அங்கால தொடர்கிறது. இப்ப தரப்பட்டிருக்கக்கூடிய கூற்றை பார்த்தீங்கன்னா வருமான வரி சீர்திருத்தங்கள் மற்றும் வரி கட்டமைப்பில் நேரில் வரி விகிதம் மாற்றமடைதல். அங்க நேர் வரி விகிதம் மாற்றமடையுது என்றால் கருத்து நேரில் வரி விகிதமும் மாற்றமடையும் தானே. அப்ப அதையும் நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளலாம். வருமான வரி சீர்திருத்தங்கள் காரணமாக வரி கட்டமைப்பில் நேர்வரியில் விகிதம் மாறுகிறது என்றுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க நேரில் வரி விகிதம் மாற்றமடைகிறது என்று சொல்லப்பட்டது. என்பவற்றுக்கிடையில் பின்தொடரும் தன்மை கொண்ட காரிய காரண தொடர்பு ஒன்று காணப்படுகிறது. இல்லை. ஏன் இல்லைம்மா? காரண காரிய தொடர்பு. அங்க நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வருமான வரி சீர்திருத்தங்களும் வரி கட்டமைப்பு மாற்றமும் என்பது காரண காரிய தொடர்பு கொண்டது. இங்கு காரிய காரண தொடர்பு என்று சொல்லி இருப்பதன் காரணமாக இல்லை என்றே வைத்துக் கொள்ளலாம். அங்க நாங்கள் நேரில் வரியா என்கிற ஆராய்ச்சிக்கு போவதற்கு முன்பாகவே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. வருமான வரி என்பது காரணம், வரி கட்டமைப்பு மாற்றம் என்பது காரியம். ஆகவே காரண காரிய தொடர்பு என்று தந்தால் இன்னும் ஆழமாக நாங்கள் அதை உற்று நோக்கலாம். இங்கு தொடர்பு மாறிவிட்டது, ஆகவே இல்லை என்கிற விடையளிப்பதன் மூலமாக அடுத்த கேள்விக்கு நகரலாம்.
வரி கட்டமைப்பில் மறைமுக வரிகளுக்கான விகிதம் அதிகரித்து செல்வது சாதகமான நகர்வு என உரையாசிரியர் கருதுகிறார். இல்லை. இதுல இந்த 5வது கேள்வியையும் 7வது கேள்வியையும் சில வேளைகளில் நாங்கள் நட்டப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்லை என்பது சரியான விட ஆம் என்பதை வெட்ட வேணும். அதை நாங்கள் ஏற்கனவே 2 வகையான புரிதலை பற்றி பார்த்தோம். அந்த புரிதல் வேறுபாடு காரணமாக இந்த 2 கேள்விகளுக்கான விடைகளும் மாறுபட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 8வது 2024ஆம் ஆண்டின் வரி அரசரை பாதீட்டில் எறிவு செய்யப்பட்ட தொகையிலும் குறைவாக இருந்தது. குறைவாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்க. பாதீட்டில் எறிவு செய்யப்பட்ட தொகையிலும் பார்க்க 115 பில்லியன் குறைவாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆம் என்பது சரி, இல்லை என்பது வெட்டுவம். வரி கட்டமைப்பு 2023 சாதகமானதொரு மாற்றத்தினையும் 2024ஆம் ஆண்டில் நலவு குறைந்த அசைவொன்றினையும் பிரதிபலித்தது. நலவு குறைந்த என்பது நன்மை குறைந்த, அப்படித்தானே? வரி கட்டமைப்பு 2023 சாதகமானதொரு மாற்றத்தையும் 2024 நலவு குறைந்த ஒரு மாற்றத்தினையும் பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையில நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எது கடினமான பகுதியாக இருக்குதோ அந்த பகுதியில அதிகமான கேள்விகளை போடுவேன். விளங்குது? அந்த மேலே சொல்லப்பட்ட ஒரு பொருள் கோடல் இன்னொரு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிற போது அந்த ஒரு இடத்துல மட்டும் எது நேர்வரி நேரில் வரியினுடைய மாற்றம் 23க்கும் 24க்கும் மாற்றம் அடைந்ததுக்குள்ள 3 கேள்வி இருக்கு. புரிதலினுடைய பெறுமதியை மதிக்கிறது அல்லது புரிதலுக்கான அதிக புள்ளியை கொடுத்தல் என்பதுதான் அந்த வினா தயாரிக்கப்படுகிற முறையினுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பந்தியை புரிந்து கொண்டாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்நியப்படுத்த வேண்டும் என்பதாக இந்த 3 கேள்வியும் மாறி இருக்கும். 10வது கேள்வியை பாருங்க. சர்வதேச நாணய நிதிய உடன்பாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையிலும் அதிகமானதொரு தொகையே 2024 தேசிய பாதீட்டில் வரி அரசரையாக எறிவு செய்யப்பட்டிருந்தது. ஏனென்ன அது எப்படி நாங்கள் தீர்மானிக்கிறோம்? சர்வதேச நாணய நிதிய உடன்பாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையிலும் அதிகமானதொரு தொகை தேசிய பாதீட்டில் வரி அரசரையாக எறிவு செய்யப்பட்டிருந்தது என்பதை எப்படி தீர்மானிக்கிறோம்? 3700 சர்வதேச நாணய நிதியம் எறிவு செய்யப்பட்டது 3825. மற்றது இன்னொரு விதமாக இப்படி பார்க்கலாம் பாருங்கள். மதிப்பீட்டை விட குறைவாக இருந்தது, நாணய நிதி ஏற்பாட்டை விட அதிகமாக இருந்தது. ஆகவே மதிப்பீடு நாணய நிதி ஏற்பாட்டை விட அதிகமாக இருந்தது என்ற முடிவுக்கு வரலாம் தானே? பெற்றுக்கொள்ளப்பட்ட வரி அரசரை திரும்பி சொல்லுங்க. சரியா? கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள். 2024 வரி அரசரையினுடைய சேகரிப்பு என்பது வரவு செலவு திட்டத்தின் மதிப்பீட்டை விட குறைவாக இருந்தது. தேசிய வரவு செலவு திட்டத்தின் அரசரை மதிப்பீட்டை விட குறைவாக இருந்தது. அப்ப அரசரை மதிப்பீடு மேலே இருக்குது, இது இவ்விடத்துல இருக்குது. சரியா? எனினும் மத்திய அரச வரி அரசரை பன்னாட்டு நாணய நிதிய விரிவாக்க நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் 3700 பில்லியனாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக இருந்தது. அந்த இலக்கை விட அதிகமாக இருந்தது. ஆக இதை வைத்துக் கொண்டுதான் நாங்க பதிலளிக்கிறோம். சரியா? மதிப்பீடு ஆக கூடுதலா இருக்குது, அறவீடு அதுக்கு கீழே இருக்குது. சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கம் அதனிலும் குறைவாக இருந்தது. சர்வதேச நாணய நிதிய இணக்கத்திலும் அதிகமாகவும் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலும் குறைவாகவும் வரி அரசரை இருந்தது. இந்த கூற்றை பாருங்க. சர்வதேச நாணய நிதிய உடன்பாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையிலும் அதிகமானதொரு தொகைதான் தேசிய பாதீட்டில் வரி அரசரையாக அறிவு செய்யப்பட்டிருந்தது. புரியுதா கேள்வி? சர்வதேச நாணய நிதிய உடன்பாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட தொகை இந்த நான் சரி போடுற இடத்துல இருக்குது என்றால், பெற்றுக்கொள்ளப்பட்ட தொகை இந்த புள்ளடி போட்ட இடத்துல இருக்கு.
மதிப்பீடு செய்யப்பட்ட தொகை மேல நான் முக்கோணம் போடுற இடத்துல இருக்குது. உடன்பாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையிலும் அதிகமான ஒரு தொகை தான் பாதீட்டுல நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தெரிவு செய்யப்பட்டிருந்தது என்றால் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது என்பதாக நாங்கள் பொருள் கொள்ள முடியும். புரிஞ்சுதா இந்த 10வது கேள்வி? சர்வதேச நாணய நிதிய உடன்பாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையிலும் அதிகமானதொரு தொகை 2024 தேசிய பாதீட்டில் வரி அரசரையாக அறிவு செய்யப்பட்டிருந்தது. ஆம் என்பது பொருத்தமான விட, இல்லை என்பதை வெட்டிக் கொள்ளலாம். சரி, சொல்லுங்க. 5வது கேள்வி சொல்லுங்க. கொஞ்சம் விளங்கப்படுங்க. எதிர்காலத்தில் வரி கட்டமைப்பு மீண்டும் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து விரும்பத்தக்க அசைவினை புலப்படுத்தும் என எதிர்வு கூறப்படுகிறது. அதை எப்படி நாங்கள் வச்சுக் கொண்டிருந்தோம் என்றால், 2023 ஆண்டில் இந்த பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். 2023 ஆண்டில் நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கான விகிதம் நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து 33க்கு 67 விகிதத்தை அடைந்திருந்தாலும், இந்த அடைந்திருந்தாலும் என்கிறத கொஞ்சம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து 33 67, அதனுடைய கருத்து நேரடி வரி 33, மறைமுக வரி 67. சரிதானே? நேரடி வரி முன்னுக்கு இருக்குது, 33 மாற்றம் அடைந்திருந்தாலும் 2024 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய பெறுமதி சேர் வரி சீர்திருத்தங்களுடன் வரி கட்டமைப்பு மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து 22க்கு 72 என்ற விகிதத்தை பதிவு செய்தது. அப்ப இந்த அடைந்திருந்தாலும் மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து என்று சொல்வதன் மூலமாகத்தான் நாங்கள் உயிர்த்தொடர்கிறோம். இது அங்க போனாலும் திருப்பி 2024 பழையபடி இங்க வந்துட்டது. அது பிறகு திருப்பி சொல்லுகிறார், வரி தளத்தையும் இணக்கத்தையும் விரிவுபடுத்துவதற்கு தற்போது கருத்தில் கொள்ளப்படும் வழிமுறைகள் எதிர்காலத்தில் இவ்விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இது சாதகமான திசை நோக்கி நகரும் என்று சொல்லி எதிர்வு கூறப்படுகிறது. இதை வைத்துக் கொண்டுதான் 5வது கேள்விக்கு ஆம் என்று விடையளிக்கிறது. விரும்பத்தக்க அசைவினை நோக்கி, அதுல கூட நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகிறோம், நேரடி வரிகளை நோக்கி மாற்றமடைந்து விரும்பத்தக்க அசைவை புலப்படுத்தும். அப்ப அவர் 33ல இருந்து 28 தானே வருது இது. ஓ மாற்றம் இருக்குது. நான் கேள்வி என்னென்றால், எதிர்காலத்துல திருப்பி எங்க நோக்கி போகும் என்று சொல்லப்படுது? எதிர்காலத்தில் இவ்விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும். படிப்படியாக மேம்படுத்தும் என்பதனுடைய அர்த்தம் இந்த நிலைமையை மாற்றும். ஓம் சார், அப்ப சம்டைம் 72 கூடலாம் தானே சார்? அப்படின்னா 72 கூடி விளங்கல பிள்ளை. இப்ப நீங்க மேலும் இந்த எதிர்காலத்தில் விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும் சொல்லியிருக்கு சார், எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப 28க்கு 72 இருக்கு. அது சில நேரம் 28 கூடலாம் 72 கூடலாம் தானே சார்? இல்ல, இது என்னன்னா மொத்தத்தை தான் 100ஆ பிரிக்கிறது ஐயா. விகிதம் கிடைச்ச மொத்த வரியை 100 என்று வைத்துக் கொண்டால் 100 பங்குல 33 பங்கு நேர் வரி, 67 பங்கு மறைமுக வரியாக இருந்தது. பிறகு அது 28 பங்காக இது குறைய, இது எவ்வளவு குறையுதோ அந்த அளவு மற்ற பக்கம் கூடும். இங்க 5 குறைந்தால் அங்க 5 கூடி இருக்கப்ப. சில நேரம் இது இப்ப இதுவும் கூடலாம் தானே சார்? கூடி அங்கல குறையலாம் தானே? எது கூடலாம் விளங்கல? நேரில் வரி கூடலாம் தானே? 72 70 சில நேரம் 75 ஆகி அவர் சொல்லுகிறது என்னென்றால், இது இந்த விகிதத்தை படிப்படியாக மேம்படுத்தும் என்பதனுடைய அர்த்தம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன் தானே. நேரடி வரி அதிகமாக இருப்பதுதான் நல்லது. 2024 இது மாறி நிகழ்ந்து விட்டது. அதாவது மறைமுக வரியினுடைய பங்கு அதிகரித்து விட்டது. இது எதிர்காலத்துல இந்த விகிதம் படிப்படியாக மேம்படும் என்று சொல்வதனுடைய கருத்து, படிப்படியாக நேர் வரியினுடைய பங்கு அதிகரித்து நேரல் வரியினுடைய பங்கு குறைவடையும் என்பதைத்தான் சொல்லுகிறேன். இந்த புரிதலுக்கூடாகத்தான் அந்த 3 வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்கிறோம். 2023 இருந்ததுதான் நல்லது, 2024 வந்தது கொஞ்சம் விரும்பத்தகாத நிலைமை, இது படிப்படியாக சீராகும் என்பதுதான் அவர் சொல்ல வருகிற பொருள். அப்படின்னா ஓகே, சரியா? சரி சரி, நான் பார்த்தேன் என்னன்னா சார், அந்த படிப்படியாகங்கிறது ரெண்டுக்கும் பொருந்தும் தானே என்ன பார்த்தேன். இந்த சூழ்நிலை அதுதான் நான் சொல்லியிருந்தேன், விகிதத்தை அடைந்திருந்தாலும்
மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்து என்பதன் மூலமாகத்தான் நிலைமை சீராக நகரையில் கொஞ்சம் எதிர்ப்பக்கமா நகர்ந்திருக்கு என்பதை புரிந்து கொள்வது அந்த இடத்துல வைத்துதான் புரிந்து கொள்வது. உங்களுடைய சந்தேகம் பல பேர்கிட்ட இருந்திருக்கும், ஆனால் இதான் விடயம். புரிஞ்சு கொண்டீங்களா? அடைந்திருந்தாலும் 33.67 விகிதத்தை அடைந்திருந்தாலும் 2024 மீண்டும் மறைமுக வரிகளை நோக்கி நகர்ந்தது. எதிர்காலத்தில் இவ்விகிதம் படிப்படியாக மேம்படும் என்பதனுடைய அர்த்தம் 23 இருந்த நிலைமை சிறந்தது, 24 கொஞ்சம் பாதிப்பு தான் இருந்தாலும் எதிர்காலத்தில் இது பழையபடி சரியாகும் என்கிற பொருள்கோடல கொள்ளுவோம். உண்மையாகவே அந்த நேரடி வரி கூறுறது சார் எக்கனாமிக்ல இல்ல, அது அடிப்படையிலான சார் அந்த கேள்வி. நேரடி வரி அதிகரிக்கிறது தான் நல்லது. அந்த பேஸ் பண்ணி தான் இது இருக்கலாம், நேரடி கேள்வி மாதிரி எடுக்கலாம். ஓம் ஓம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரி ஓகே, தேங்க்ஸ். சரி, ஓகே ஓகே. இடைவேளை வேணுமா? தொடர்ந்து போவோமா பிள்ளைகள்? இடைவேளை வேணும் என்றார்கள் ஒரு மெசேஜ் போடுங்க, அல்லது தொடர்ந்து போவோம். கண்டினியூ பண்ணுங்க சார். இருக்கிறது அரை மணித்தியால முடிச்சிருவோம். சரி, பெரிய அளவுக்கு கஷ்டம் இல்லை. நான் பேசுகிறது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது தானே. ஒரு 10 பேர் தான் இன்வால்மெண்டோட ஒரு பார்ட்டிசிபேஷன். மற்றாக்கள் உறங்கும் பொங்காளர்கள் எல்லாம் நாங்க பார்ப்போம். அப்படிதான் இருக்கிறாங்க. ஓகே, பிரமலா காரண காரியத்தை ஒரு விளங்கப்படுத்தி விடுங்க. நோமலான ஒரு விடயம் என்னென்றால், இப்ப பிரேக்கம் இருக்கிறார், வாகனம் நிற்குது. சரிதானே? தடுப்பானை பிரயோகிக்கிறார், வாகனம் நிற்கிறது. இங்கு தடுப்பானை பிரயோகித்தல் காரணம், வாகனம் சடதியாக நிறுத்தப்படுவது காரியம். இந்த ஒழுங்குல சொல்லப்பட்டிருந்தால் காரண காரிய தொடர்பு. தடுப்பானை பிரயோகிப்பதும் வாகனம் நிறுத்தப்படுவதும் என்று சொல்லப்பட்டிருந்தால் காரண காரிய தொடர்பு. வாகனம் நிறுத்தப்படுவதும் தடுப்பானை பிரயோகிப்பதும் என்று சொல்லப்பட்டிருந்தால் இங்கு காரியம் முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு, காரணம் பின்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாகனம் நிறுத்துதல் என்பது பின்னர் நிகழ்கிறது, அதாவது விளைவு. ஒரு செயலினால் ஏற்படுகிற விளைவு காரியம், அந்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம் காரணம். ஆகவே தடுப்பானை பிரயோகித்தல் என்பது காரணம், வாகனம் நிறுத்தப்படுதல் என்பது காரியம். வாகனம் நிறுத்தப்படுதலுக்கும் தடுப்பானை பிரயோகித்தலுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டால் அது காரிய காரண தொடர்பு. தடுப்பானை பிரயோகிப்பதற்கும் வாகனம் நிறுத்தப்படுவதற்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டால் காரண காரிய தொடர்பு. புரிஞ்சுதா? சரி, அப்போ அடுத்த உரைப்பகுதிக்குள்ள போகிறோம். இலகுவான உரைப்பகுதிகள் தான், பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதாக இல்லை. தனியார் மற்றும் அரச ஆகிய இரு துறைகளிலும் உள்ள ஊழியர்களின் பெயரளவு கூலிகள். சரி பிள்ளைகள், இந்த இடத்துல அந்த வார்த்தை நான் மேலையும் உங்களுக்கு அந்த விடயத்தை சொல்லிட்டு வந்தேன், அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்று சொல்லி இருந்தாலும் கூட விளங்கப்படுத்தாம போயிட்டேன். சரிதானே? பெயரளவு நியதிகளிலும் என்று சொல்லி ஒரு இடம் இருந்தது. இந்த பெயரளவு நியதிகளிலும் என்பதற்கான விளக்கத்தை சொல்ல வேணும் என்று நினைச்சேன். பல இடங்கள்ல இது உரைப்பகுதிகளில் வருகிறது என்பதனால அதை கொஞ்சம் சொல்லிக்கொண்டு நகர்த்துவேன். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரியாக வைத்துக் கொள்வோம். ஒருவருக்கு 1000 ரூபாய் சம்பளமாக கிடைக்குது. 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற நேரத்தில் அரிசியினுடைய விலை 100 ரூபாவாக இருக்குது. அரிசியின் விலை 100 ரூபா என்று வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு அவருக்கு கிடைக்கிற சம்பளத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அரிசி வாங்கலாம் என்று பார்த்தீங்கன்னா 10 கிலோகிராம் என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவருக்கு கிடைக்கிற பெயரளவு கூலி என்பது இந்த பெறுமதி 1000 ரூபாய். பெயரளவு கூலி 1000 ரூபாய். சரிதானே? சரி, இப்போ இவருடைய சம்பளத்தை நாங்கள் 1000 இருந்து 1500 ரூபாவாக அதிகரிக்கிறோம். இப்போ இவருடைய பெயரளவு கூலி அதிகரிச்சிருச்சு. பெயரளவு கூலி 1000 இருந்து 1500 என்பதாக அதிகரித்து விட்டது. இப்போ அரிசியினுடைய விலை 1000 ரூபாவிலிருந்து இவற்றை சம்பளம் 1500 ரூபாவை அதிகரிக்க அரிசியினுடைய விலை 100 ரூபாவிலிருந்து 160 ரூபாவாக மாறுகிறது. இப்ப இவர் வாங்கக்கூடிய அரிசி எவ்வளவு? பிரிச்சு எல்லாம் சொல்ல தேவையில்லை, 10 கிலோவிலும் குறைவுன்னு ஏற்றுக்கொள்வீங்களா? 10 கிலோகிராம்லும் பார்க்க அவர் வாங்கக்கூடிய அரிசியின் அளவு குறைவு. இன்னொரு 100 ரூபா வேணும் 10 கிலோ அரிசி வாங்குறதாக இருந்தா.
அப்ப அவருடைய அந்த பணத்தின் கொள்வனவு சக்தி, கொள்வனவு செய்யக்கூடிய பெறுமதி இருக்குதானே, அந்த பெறுமதி குறைஞ்சு போயிருக்கு, முன்னரை விட குறையும். இந்த வாங்கக்கூடிய பொருளை வைத்துக் கொண்டு மதிப்பீடு செய்யறதுக்கு தான் நாங்கள் மெய்ப்பெறுமதி என்று சொல்லி சொல்லுகிறது. அது மெய்ப்பெறுமதி அல்லது மெய்க்கூலி என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ பண வடிவத்தில் கிடைக்கிறத நாங்கள் பெயரளவு பெறுமதி என்றும், அந்த பணத்தினுடைய பெறுமதியை பழைய நிலைமைக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் என்றால், அவருக்கு முந்தி கிடைச்ச சம்பளம், திரும்ப இன்னொரு மாதிரியான உதாரணம் சொல்லுகிறேன் உங்களுக்கு விளங்குற வசதிக்காக. இப்போ அவருக்கு 1000 ரூபாய் சம்பளம், அரிசி 100 ரூபா விற்குது என்று சொல்லி சொன்னேன் நான். என்ன அப்போ 10 கிலோ பிரிக்கக்கூடியதாக ஒரு மாதிரி சொல்லுவோமே, 10 கிலோகிராம். இவருடைய சம்பளத்தை நாங்கள் 1200 ரூபாவாக கூட்டுக்கிறோம். அரிசியினுடைய விலை 120 ரூபாவா மாறுது. இப்பவும் 10 கிலோ, இப்பவும் 10 கிலோ. அது உண்மையான சம்பளம் மாறிடுச்சு. பணத்தின் பெறுமதியில சம்பளம் மாறி இருக்கே தவிர அந்த பணத்தினுடைய வல்லமை, கொள்வனவு செய்யக்கூடிய தன்மை மாற இல்லை. இதுவே சில நேரங்களில் அரிசியினுடைய விலை 120 ரூபாவிலிருந்து 150 ரூபாவா மாறமாக இருந்தால், 1000 ரூபாவில இருந்து இவருக்கு 1200 ரூபாவுக்கு சம்பளம் அதிகரிக்குது, பெயரளவு பெறுமதி அதிகரிக்குது, அல்லது பணக்கூலி அதிகரிக்குது. ஆனால் அவர் 8 கிலோ அரிசி தான் வாங்குவார். அரிசியினுடைய விலை 100 ரூபாவில இருந்து 150 ரூபாவா கூடினால் அவர் 8 கிலோ அரிசி தான் வாங்குவார். இப்போ இவருடைய மெய்க்கூலி குறைஞ்சு போயிடுது. அப்ப இந்த மெய்க்கூலியை தீர்மானிக்கிற காரணி பொருட்களின் விலை மட்டம். பொருட்களின் விலை மட்டம் மாறுகிற போது மெய்க்கூலியில மாற்றம் வரும். பணக்கூலி அதிகரித்தால் கூட, பேரளவு பெறுமதி அதிகரித்தால் கூட உண்மையான பெறுமதியில ஒரு வீழ்ச்சி வரும். எளிமையாக நீங்க புரிந்து கொள்வதற்காக இந்த விடயத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சரி, இனி இதுக்குள்ள போவோம். தனியார் மற்றும் அரசு ஆகிய இரு துறைகளிலும் உள்ள ஊழியர்களின் பேரளவு கூலிகள் முன்னே ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024 அதிகரிப்பு ஒன்றினை கொண்டிருந்ததென அண்மைய தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. முறைசாரா தனியார் துறையில் பேரளவு கூலிகளில் ஏற்பட்ட அதிகரிப்பானது தொழிலாளர் பற்றாக்குறைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான உயர்ந்த அளவிலான கேள்வி என்பவற்றினால் முக்கியமாக உந்தப்பட்டு காணப்பட்ட வேளையில், அரசு துறையில் அரசு துறை ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு படியின் அதிகரிப்பொன்று இதற்கு காரணமாய் அமைந்தது. 2024 காலப்பகுதியில் அரசு துறை மற்றும் முறைசாரா தனியார் துறை என்பவற்றில் உண்மை கூலிகள் ஆண்டு சராசரி அடிப்படையில் அதிகரித்த வேளையில், முறை சார்ந்த தனியார் துறையின் உண்மை கூலிகள் முன்னே ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வீழ்ச்சி ஒன்றினை காட்டியது. எனினும் முறை சார்ந்த தனியார் துறை மற்றும் முறைசாரா தனியார் துறை இரண்டிலும் உள்ள ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் 2023 அதிகரித்த அதே வேளை அரசு துறை ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் மாறாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. முறைசாரா தனியார் துறை கூலி வீத சுட்டெண்ணில் 2018 சமன் 100 என்று சொல்லி அந்த சுட்டெண்ணை போட்டிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு அவை எடுத்ததை நீங்கள் 100 என்று வைத்துக்கொண்டு அதுக்கு பிறகு அதை கணிக்க வேணும் என்பது அதனுடைய பொருள். அரசு துறை ஊழியர்களின் பேரளவு ஊதியம் மாறாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. முறைசாரா தனியார் துறை கூலி வீத சுட்டெண்ணில் பிரதிபலிக்கப்பட்டவாறு முறைசாரா தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகள் 2024 முழுவதும் மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது. குறிப்பாக இச்சுட்டெண்ணானது 2023 11.4% அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டு சராசரி ஒன்றின் அடிப்படையில் பெயரளவு நியதிகளில் 6% அதிகரிப்பொன்றினை பதிவு செய்தது. பணிகள் நடவடிக்கைகளில் பதிவு செய்யப்பட்ட உயர்ந்த அளவிலான கூலி வளர்ச்சியுடன் வேளாண்மை, கைத்தொழில் மற்றும் பணிகள் ஆகிய சகல 3 முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளிலும் வளர்ச்சி தெளிவாக காணப்பட்டது. 2 லைன் கீழே போயிட்டு அந்த பகுதியை சேர்த்து வாசிப்போமே. திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். வாசிப்பு போட்டு இந்த பந்தியை ஒரு பகுப்பாய்வு ரீதியாக நாங்கள் ஆராய்வோம்.
தனியார் மற்றும் அரசு ஆகிய இரு துறைகளிலும் உள்ள ஊழியர்களின் பெயரளவு கூலிகள் முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024 அதிகரிப்பொன்றினை கொண்டிருந்ததென அண்மைய தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. முறைசாரா தனியார் துறையில் பெயரளவு கூலிகளில் ஏற்பட்ட அதிகரிப்பானது தொழிலாளர் பற்றாக்குறைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான உயர்ந்த அளவிலான கேள்வி என்பவற்றினால் முக்கியமாக உந்தப்பட்டு காணப்பட்ட வேளையில் அரசதுறை ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு படியின் அதிகரிப்பொன்று இதற்கு காரணமாய் அமைந்தது. 2024 காலப்பகுதியில் அரசதுறை மற்றும் முறைசாரா தனியார் துறை என்பவற்றில் உண்மை கூலிகள் ஆண்டு சராசரி அடிப்படையில் அதிகரித்த வேளையில் முறை சார்ந்த தனியார் துறையின் உண்மை கூலிகள் முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வீழ்ச்சி ஒன்றினை காட்டியது. எனினும் முறை சார்ந்த தனியார் துறை மற்றும் முறைசாரா தனியார் துறை இரண்டிலும் உள்ள ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் 2023 அதிகரித்த அதே வேளை அரசதுறை ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் மாறாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. முறைசாரா தனியார் துறை கூலி வீத சுட்டெண்ணில் 2018-100 பிரதிபலிக்கப்பட்டவாறு முறைசாரா தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகள் 2024 முழுவதும் மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது. குறிப்பாக இச்சுட்டெண்ணானது 2023 11.4% அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டு சராசரி ஒன்றின் அடிப்படையில் பெயரளவு நிகதிகளில் 6% அதிகரிப்பொன்றினை பதிவு செய்தது. பணிகள் நடவடிக்கைகளில் பதிவு செய்யப்பட்ட உயர்ந்த அளவிலான கூலி வளர்ச்சியுடன் வேளாண்மை, கைத்தொழில் மற்றும் பணிகள் ஆகிய சகல 3 முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளிலும் வளர்ச்சி தெளிவாக காணப்பட்டது. சரி, இதை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களோட சில விஷயங்களை கலந்துரையாடுகிறேன். இங்கு ஊழியர்களுடைய கூலிகளை மதிப்பீடு செய்வதற்கு 2 வகையான அளவீடுகள் பயன்படுத்தப்படுகிறது. ஊழியர்களுடைய கூலியை மதிப்பீடு செய்வதற்கான 2 வகையான அளவீடுகள், கூலி அளவீடுகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த 2 வகையான கூலி அளவீடுகளும் அவை பெயரளவு கூலிகள், உண்மை கூலிகள். பெயரளவு கூலி என்று சொல்லப்பட்டிருக்குது, உண்மை கூலிகள் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு கூலி பெறுநர் தொடர்பாக துறைகளை வகைப்படுத்தி எனக்கு சொல்ல முடியுமா, எப்படியாக இருக்குது என்று சொல்லி? அரசதுறை, தனியார் துறை. தனியார் துறையில முறைசாரா தனியார் துறை இருக்கு, முறை சார்ந்த தனியார் துறை இருக்கு. அது 2 வகையில இருக்கு. அரசதுறை, முறை சார்ந்த தனியார் துறை, முறை சாராத தனியார் துறை என்று சொல்லி இருக்கு. இந்த புரிதல் எங்கள்கிட்ட முதல் வந்துட்டு இருந்தால் இந்த பந்தியை முழுமையாக புரிந்து கொள்ளாம. முதல்ல இங்க பெயரளவு கூலி, உண்மை கூலி என்கிற 2 விதமான கூலிகள் பற்றிய அளவீடு நடைபெறுகிறது. துறை ரீதியாக பார்க்கிற போது அரசதுறை, தனியார் துறை என்று 2ஆக பிரிக்கிறார்கள். தனியார் துறையில முறை சார்ந்தது, முறை சாராதது என்று சொல்லி இருக்கு. நாங்கள் ஒழுங்குல அப்படி வச்சுக்கொள்ளுமே, முறை சார்ந்தது, முறை சாராதது. சரி, பெயரளவு கூலிகள் சார்ந்து 2024 இந்த துறைகளில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? பெயரளவு கூலிகள் சார்ந்து அரசதுறையில என்ன மாற்றம், தனியார் துறையில என்ன மாற்றம், தனியார் துறையில முறை சார்ந்த துறையில என்ன மாற்றம் நடந்திருக்கு, முறை சாராத துறையில என்ன மாற்றம் நடந்திருக்கு? பெயரளவு கூலிகள் வேற ஒன்றும் வேணும். முதல்ல ஒரு சகோதரி கதைச்சாங்க, எங்க அவங்களை காணல. முறைசாரா தனியார் துறையில பெயரளவு கூலிகள் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி அரச துறையில என்னன்னு சொன்னாலும் இந்த பெயரளவு கூலிகள் அதிகரிப்பா காட்டுனுச்சு, காட்டி இருக்குது. அப்போ முறை சார்ந்த துறையில அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. விளங்குதா? முறை சார்ந்த துறையில பெயரளவு கூலிகளில் ஏற்பட்ட மாற்றம் பற்றிய தகவல் இங்க இருக்குதா? இல்ல சார், இல்லை.
அந்த விடயத்தை புரிந்து கொள்வதற்காக தான் நான் உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டேன். எங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்காக முறை சார்ந்த முறை சாராத தனியார் துறைகளில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இரண்டிலேயுமே பெயரளவு கூலிகள் அதிகரித்திருக்கிறது என்றுதான் நாங்கள் பொருள்கோடல் செய்ய வேணும். ஏன் அப்படி செய்ய வேணும் என்று நினைக்கிறீங்க? தனியார் துறையில பேரளவு கூலிகள் அதிகரிச்சுட்டு தானே மேல சொல்லி இருக்கிறாங்க. தனியார் மற்றும் அரச ஆகிய இரு துறைகளிலும் பெயரளவு கூலிகள் அதிகரித்திருக்குது. அப்போ நாங்கள் ஏன் முறை சார்ந்த துறையில ஏற்பட்ட அதிகரிப்பை பற்றி இங்க தகவல் சொல்லப்பட இல்லைன்னு தீர்மானத்துக்கு வந்த நாங்கள் அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் தானே. அது தொடர்பான தரவு ரீதியாக தரல. அந்த மாற்றத்துக்கான, அதாவது அந்த அசைவை தூண்டிய காரணிகள் பற்றிய விளக்கம் ஒன்றும் இல்லை. முறை சார்ந்த துறையின் மீது தாக்கம் செலுத்திய காரணிகளை பற்றி இங்க விளங்கப்படுத்தப்படவில்லை. ஆனால் தாக்கம் மேல சொல்லி இருக்கிறாங்க. அரச துறையும் தனியார் மற்றும் அரச துறை என்று சொல்வதன் மூலமாக தனியார் என்பதற்குள்ள இருக்கிற 2 பிரிவுலையுமே பெயரளவு கூலிகள் அதிகரித்திருக்கு. ஆகவே 3 பிரிவும் அதிகரித்திருக்கின்ற முடிவுக்கு தான் நாங்க வரப்போறோம். சரியா? அடுத்தது பாருங்க, முறைசாரா துறையில் இந்த பெயரளவு கூலிகளை தூண்டிய காரணிகள் எத்தனை அடையாளம் காணப்பட்டிருக்கு? முறைசாரா துறையில் பெயரளவு கூலிய 2 காரணிகள் 2 காரணிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஒன்று தொழிலாளர்களுக்கான அதிக கேள்வி, அதற்கு முன்பாக தொழிலாளர் பற்றாக்குறை என்ற 2 காரணி. அரச துறையில எத்தனை காரணி? தமி சொல்லுங்க. சரி, நீங்க அந்த முதல் பேசிய சகோதரி வாங்க, அவங்க வேறொரு ஆள் மெக்கவுண்ட் பண்ணாங்க, ஓடிட்டாங்க. நஸ்லிகா பேசுங்க. அரசு துறை ஊழியர்களுக்கான அந்த வாழ்க்கை செலவு அதிகரித்தமை இதற்கு காரணமாக இருந்தது. சரி, 2024 மெய்க்கூலிகளில் நிகழ்ந்த மாற்றம் என்ன? அரச துறை மற்றும் முறைசாரா தனியார் துறையில மெய்க்கூலிகள் அதிகரிச்சிச்சு. முறை சார்ந்த தனியார் துறையில என்னன்னு சொன்னா அந்த மெய்க்கூலிகள் அந்த ஆண்டோட முன்னே 2023 ஆண்டோட ஒப்பிடக்குள்ள வீழ்ச்சி ஒன்றை காட்டுனுச்சு. சரி, அதான் விடயம். 3 விடயம். ஒன்று அரசதுறை மெய்க்கூலி. மெய்க்கூலி என்ன என்னென்று விளக்கம் சொல்லிட்டேன் நான். மெய்க்கூலி அதிகரித்திருக்கிறது. முறை சாராத தனியார் துறையினுடைய மெய்க்கூலியும் அதிகரித்திருக்கு. முறை சார்ந்த தனியார் துறையின் உண்மை கூலி 2023 ஒப்படைக்குள்ள வீழ்ச்சி அடைந்திருக்கு. இந்த பகுதியை நான் இந்த சட்ட கோடு இடுவதன் மூலமாக காட்டுகிற இந்த பகுதியை ஒரே ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிற நோக்கத்தை யாரேனும் எனக்கு தெளிவுபடுத்திடுமா? எனினும் முறை சார்ந்த தனியார் துறை மற்றும் முறைசாரா தனியார் துறை இரண்டிலும் உள்ள ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் 2023 அதிகரித்த அதே வேளை அரசதுறை ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் மாறாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் முறை சார்ந்த தனியார் துறை மற்றும் முறைசாரா தனியார் துறை இரண்டிலும் உள்ள ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் 2023 அதிகரித்த அதே வேளை அரசதுறை ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் மாறாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியை உரிய ஆசிரியர் என்ன நோக்கத்தை பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் இதை எழுதுகிறேன்? இது உண்மையில 2024 பற்றி அறிக்கை. ஏன் 23 இப்படி இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறேன். சரி, அது ஒரு முக்கியமான விடயம் இல்லை என்கிறதால சரி, யாதவன் கதைங்க. ஓகே, அவர் வந்தபடியால 2024 சார் 3 துறையுமே அதிகரிக்குது சார். தனியார் துறையிலையும் முறை சார்ந்த முறை சாராத மற்றது அரச துறையிலையும் அதிகரிக்குது. ஆனால் 2023 சார் தனியார் துறையில மட்டும்தான் அதிகரிக்குது. 2020 இந்த மாற்றமே 2024 வந்து 2023 அரசியல சொல்லப்படுகிற விடயத்தோட தொடர்படுத்துற மற்றது இன்னொன்று 2024 இந்த முறை சாராத ஆக்கள் அதிகரிச்சிருக்கு, அரசு துறை அதிகரிச்சிருக்கு. முறை சார்ந்தவர்களுக்கு
ஒரு வீழ்ச்சி இருக்கு என்பதை சொல்லுகிற போது இது இந்த நிலைமைகள் நிரந்தரமானது இல்லை, நீங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருந்தது என்று சொல்லுகிற மாதிரியான ஒரு தோற்றமும் அதுக்குள்ள இருக்குது. சரியா, மறைமுகமாக அப்படியான ஒரு தோற்றம் ஒன்று அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த அறிக்கையில இந்த துண்டு உண்மையில ஒரு பெறுமதியானது அல்ல. அடுத்த பகுதியை பார்ப்போம். அதுக்கு கீழே இருக்கிற பகுதி, அந்த கோடு போட்டதுக்கு கீழே முறைசாரா தனியார் துறை கூலி வீத சுட்டெண்ணில் பிரதிபலிக்கப்பட்டவாறு முறைசாரா தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகள் 2024 முழுவதும் மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது. முறை சாராத தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகள் 2024 முழுவதும் மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது. குறிப்பாக இச்சுட்டெண்ணானது, இதன் கருத்து என்னன்னா 2018ஆம் ஆண்டு அவைக்கு கிடைச்ச சம்பளத்தை 100 வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு இப்ப 2023 11.4% அதிகரிப்பை காட்டுகிறது என்கிறது என்னுடைய கருத்து. 2022 இருந்ததை விட 11.4% அதிகரித்திருக்கு என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். சரி, 2023 11.4% அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டு சராசரி ஒன்றின் அடிப்படையில் பெயரளவு நியதிகளில் 6% அதிகரிப்பு ஒன்றினை பதிவு செய்தது. இதன் கருத்து எனக்கு யார் சொல்ல போகிறது? முறைசாராத தனியார் துறை கூலி வீத சுட்டெண்ணில் பிரதிபலிக்கப்பட்டபடி முறைசாரா தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகள் 2024 முழுவதும் மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது. குறிப்பாக இச்சுட்டெண்ணானது 2023 11.4% அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டு சராசரி ஒன்றின் அடிப்படையில் பெயரளவு நியதிகளில் 6% அதிகரிப்பு ஒன்றினை பதிவு செய்தது என்பதனுடைய கருத்து. 2023 பார்க்க 2024 இவர்களுடைய கூலி குறைவாக இருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்ல சார், நஜீஹி ஓகே சொல்லுங்க. அதுவும் அதிகரிப்பு தான் நடந்துருச்சு, ஆனா அதை விட குறைவான ஒரு அதிகரிப்பா காட்டிருக்குன்னு சொல்லி 2023ஆம் ஆண்டு 100 இருந்து 111.4 போனால் இப்ப 118.4 அப்படி. அப்ப 2022 இருந்து 2023 வரைக்கும் 100 இருந்து 111.4 என்பதாக இருக்குது. பிறகு 2023 நாங்கள் 100 எடுத்தோம்னா 2024 அது 106க்கு தான் போகுது. வீழ்ச்சி அடைஞ்சதில்லை, அந்த இருந்த இடத்துல இருந்து மேல வளர்ந்த விகிதம் 2023 இன்னும் சாதகமாக இருந்திருக்கு. இதுதான் அதன் பொருள். சரிதானே? அதை அழகா சொன்னார். ஓகே, அந்த 2023 11.4% அதிகரிப்பு என்பது 2022 இருந்ததை விட 2023 11.4% கூடியிருக்கு. பிறகு 2023 இருந்ததை விட 2024 இன்னொரு 6% கூடியிருக்கு. அப்ப முதல் ஆண்டின் அதிகரிப்பு வீதம் கூட, ஆனால் 2 ஆண்டுகளிலும் அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கிறது பெயரளவு கூலி. யாரு? முறை சாராத தனியார் துறையினுடைய பெயரளவு கூலிகள் 2023 பெருமளவினாலே அதிகரித்திருக்கிறது, 2024 அதிகரித்திருக்கிறது. இங்கு பணிகள் நடவடிக்கைகளில் பதிவு செய்யப்பட்ட உயர்ந்த அளவிலான கூலி வளர்ச்சியுடன் வேளாண்மை, கைத்தொழில் மற்றும் பணிகள் ஆகிய சகல 3 முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளிலும் வளர்ச்சி தெளிவாக காணப்பட்டது. இது இந்த முறைசாராத தொழிலாளர்களை பற்றி சொல்லுகிறாரா, முறைசாராத தனியார் துறையை பற்றி சொல்லுகிறாரா, அல்ல ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறாரா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பணி நடவடிக்கைகளில் பதிவு செய்யப்பட்ட உயர்ந்த அளவிலான கூலி வளர்ச்சியோடு வேளாண்மை, கைத்தொழில் மற்றும் பணிகள் ஆகிய சகல 3 முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளிலும் வளர்ச்சி தெளிவாக காணப்பட்டது. அதை மேலே இருக்கிறதுல எந்த இடத்துல ஜாயின் பண்ற என்றதில் ஒரு எங்களுக்கு தெளிவில்லாம இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அதில் வளர்ச்சி ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ளும். இப்படி பகுப்பாய்வு செய்து விளங்கி கொண்டால் இந்த பந்திய கீழே இருக்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது வசதியாக இருக்கும். பகுப்பாய்வு செய்யாமல் இப்ப இதுக்குள்ள இருக்கிற இதனுடைய பொருள் விளக்கத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல் நாங்கள் பத்திகளுக்கு விடையளிக்கிற போது பெரும்பாலான கூற்றுக்களுக்கு நாங்கள் தவறான விடைக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதை விட கடினம் இல்லை நிச்சயிக்க முடியாதுன்னு வருகிற போது இன்னும் கடினமாக இருக்கும் விடையளிப்பது, தீர்மானிக்க முடியாமல் நாங்கள் நெருக்கடிப்படுவோம். அதுக்காகத்தான் நான் நீங்கள் உரைப்பகுதிகளை வாசிக்கிற போதே அதனுடைய சாராம்சத்தை அது ஒரு ஸ்ட்ரக்சராக
ஒரு கட்டமைப்பாக புரிந்து கொள்வதற்கு உங்களை ஊக்கப்படுத்த வேணும் என்று நினைச்சு இவ்வளவு பேசிக்கொண்டிருக்கு. சரிதானே? சரி, அப்ப இந்த கீழ்ப்பகுதிக்குள்ள போவோம். விடைகள் 5 கேள்விகள் இருக்கு பார்ப்போம். தனியார் மற்றும் அரச துறைகளில் உள்ள ஊழியர்களை முழுமையாக உள்ளடக்கியதான உண்மை கூலிகளின் அதிகரிப்பு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. இல்லை. இல்லை. ஆண்டம் சொல்ல இல்லை, ஆனால் 2 ஆண்டிலையுமே அது நடக்க இல்லை. ஆகவே தனியார் இங்கு குறிப்பாக 2024 பற்றியதுதான் இது என்பது எங்களுக்கு தெரிந்தாலும் நாங்கள் அவர் தருகிற விடைய கொஞ்சம் ஆழமா பார்த்தாலும் அது எந்த ஆண்டிலையும் அது நடக்க இல்லை. தனியார் மற்றும் அரச துறைகளில் உள்ள ஊழியர்களை முழுமையாக உள்ளடக்கியதான என்று சொல்லி கேட்பதன் மூலமாக அங்க முறை சார்ந்தவர்களுடைய உண்மை கூலிகள்ல அதிகரிப்பொண்டு பதிவு செய்யப்படவில்லை என்கிற அடிப்படையில இல்லை என்கிற விடைக்கு போ. 2024 தனியார் அரசதுறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகள் அதிகரிப்பொன்றினை வெளிப்படுத்தியமைக்கான 3 காரணங்களை உரையாசிரியர் அடையாளம் காட்டுகிறார். 3 காரணங்கள். தனியார் துறையில 2 காரணங்கள், அரச துறையில 1 காரணம் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இல்லை என்பதை மட்டும். 2023 தனியார் துறை பெயரளவு கூலிகள் அதிகரித்த அதே வேளை அரசதுறை ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் வீழ்ச்சி ஒன்றினை காட்டியது. இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஏண்டா அரசுதுறை ஊழியர்கள் ஊதியம் மாற்றம் ஏற்படல, மாறாமல் இருந்தது, வீழ்ச்சி அடையவில்லை. அங்க தனியார் துறை பெயரளவு கூலிகள் அதிகரித்த அதே வேளை அரசுதுறை ஊழியர்களின் பெயரளவு ஊதியம் மாறாது இருந்தது, வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்ல இல்லை. ஆகவே இல்லை என்பதுதான் சரியான விடை. 2023 அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2024 முறைசாரா தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகளின் அதிகரிப்பு மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது. இல்லை. 2023 அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2024 முறைசாரா தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகளின் அதிகரிப்பு மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது. ஆம் சார். 2023 அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் என்று சொல்லுகிற போது மேல் நோக்கிய போக்கொன்றை காட்டியது என்றால் நாங்கள் இல்லை என்று விடையளிக்கிறது தான் சரி. 2023 அதிகரிப்பு என்பது 11.4 என்பதாகவும் 2024 6% என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதால அது மேல் நோக்கிய போக்கொன்றாக இருக்க முடியாது. இல்லை என்பது சரியான விட, ஆம் என்பதை விட்டு. தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலி மேல் நோக்கிய போக்கொன்றை காட்டியது என்று சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் ஆம் என்பது சரியான விடையாகும். 2023 அதிகரிப்போடு ஒப்பிடும் போது அது ஒரு அதிகரித்த போக்கினை காட்டவில்லை என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இல்லை என்கிற விடைக்கு போவோம். அடுத்தது, தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் தொழிலாளர்களுக்கான கேள்வி என்பவற்றுக்கும் பெயரளவு கூலிகளின் அதிகரிப்புக்கும் இடையில் நேர்கணியமானதொரு தொடர்பு காணப்படுகிறது. தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் தொழிலாளர்களுக்கான கேள்வி என்பவற்றுக்கும் பெயரளவு கூலிகளின் அதிகரிப்பிற்கும் இடையில் நேர்கணியமானதொரு தொடர்பு காணப்படுகின்றது. தொழிலாளர் பற்றாக்குறை, தொழிலாளர்களுக்கான கேள்வி ஆகிய இரண்டும் அதிகரித்தால் பெயரளவு கூலிகளின் அதிகரிப்பு என்பது ஏற்படும். ஆகவே நேர்கணியமான தொடர்பு காணப்படுகிறது. உண்மையில இவை காரண காரிய தொடர்புகள் தான். இந்த 2ம் சேர்ந்து ஒரு கூட்டு காரணங்களாக அமையும். தொழிலாளர் பற்றாக்குறை, தொழிலாளர்களுக்கான கேள்வி என்பது இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டதற்கு அமைவாக அவை கூட்டு காரணங்களாக தொழிற்பட்டிருக்குது. அதன் விளைவாக பெயரளவு கூலிகளில் அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஆம் என்பது சரியான விடை. சரியா? சரி, அப்ப இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிறுத்தி வைத்துக் கொண்டு ஒரு 5 நிமிடம் உங்களோட பேசுகிறேன். விலகி செல்ல வேணாம், வராதவர்களுக்கு அது அவசியம் இல்லை என்கிறதால நிறுத்தி வைத்துக் கொண்டு உங்கள்கிட்ட இருந்து ஒரு கணிப்பீடு 15ல் எத்தனை சரி வந்திருக்கு என்று பார்க்க போறோம். அவசரமாக விலகி போகிறவர்களுக்கு நாங்கள் குட் நைட் சொல்லியிருக்கோம்.
சந்தேகம் ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. இந்த 14வது கேள்விக்குரிய விடை தொடர்பில் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்காக அதை நாங்கள் சொல்ல வேணும். 2024 பெயரளவு கூலிகள் மேல் நோக்கிய போக்குவரத்தினை காண்பித்தது என்று சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா முறைசாரா தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகள் 2024 முழுவதும் மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்க, குறிப்பாக இச்சுட்டெண்ணானது 2023 11.4% அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டு சராசரி ஒன்றின் அடிப்படையில் பெயரளவு நியதிகளில் 6% அதிகரிப்பு ஒன்றினை பதிவு செய்தது. இந்த கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரத்தையும் இணைத்து மேலே சொல்லப்பட்டதை புரிந்து கொண்டீர்களா என்பதை பரீட்சிப்பதாகத்தான் அந்த 14வது கேள்வி இருந்திருக்கிறது. 2024 ஊழியர்களுடைய பெயரளவு கூலி வீழ்ச்சி அடையவில்லை, அது மேல் நோக்கி அசை ஒன்றினைத்தான் காட்டியது. அதனுடைய பொருள் அது வளர்ச்சி அடைந்தது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 2023 ஒப்பிடும் போது அது ஒரு வளர்ச்சி போக்கை காட்டியதா என்று கேட்டார். 2023 2024 என்று சொல்லி வருகிற போது அந்த கேள்விக்கு விடையளிக்கிறது 2023 அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் என்கிற இந்த பகுதி இல்லாவிட்டால் 2024 முறைசாரா தனியார் துறை ஊழியர்களின் பெயரளவு கூலிகளின் அதிகரிப்பு மேல் நோக்கிய போக்கொன்றினை காட்டியது என்று சொல்லப்பட்டிருந்தால் ஆம் என்பது சரியான விடை. அது வளர்ச்சி போக்கைத்தான் காட்டியது. இங்கு 2023 ஒப்பிடும் போது 2024 இது வளர்ச்சி போக்க காட்டியதா என்று கேட்டால் இல்லை, 2023 ஒப்பிடையில இது கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருந்திருக்கிறது. ஆகவேதான் இல்லை என்கிற விடைய எடுத்துக்கொண்டார். புரியுதா அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு? இந்த கேள்வி மேலோட்டமாக பார்க்கிற போது ஆம் என்கிற விடையை தருவதாக இருக்குது. அந்த உரைப்பகுதிகளில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே தருகிற போது அவதானமாக இருக்கணும். ஏதோ எங்களை ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட வரட்டும். சரிதானே? அங்க சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்குது மேல் நோக்கிய போக்கை காட்டியது என்று. ஆனால் கீழே இருக்கிற விவரத்தோடு 2023 ஒப்பீடு செய்து காட்டுகிற போது மேல் நோக்கிய போக்கு என்கிறத நாங்கள் இல்லை என்று சொல்லுகிறோம். சரியா? சரி, அப்ப இந்த அளவில் நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் ஒரு இதனிலும் மகிழ்ச்சியான பொழுது ஒன்றில் மீள சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.